ஆண்டின் கிறிஸ்மஸ் நாளிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்தார், தனிப்பட்ட நபர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்ம தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். உங்கள் வேதாமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த 2025வது ஆண்டின் கிறிஸ்மஸ் நாளிலும் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். பொதுவாக கிறிஸ்மஸ்னாலே அந்த இயேசுவின் பிறப்பை எப்படி பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியமானது. அதை பல விதத்தில் பார்க்குறாங்க. அது முக்கியமாக இன்றைக்கி மாலையில் நடக்கிற ஸ்கிட்டில் அதை கொண்டு வருவாங்க நிறைய விஷயங்கள். அதனால் ரொம்ப அதில் ஆழமாக போகிறது, ஆனால் தெரிந்து கொள்ளலாம். மேலோட்டமாக சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். இயேசுவின் பிறப்பை மற்றவர்களை விட்டுருங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க, ஞானசாரம் எடுத்தவங்க, பைபிள் படிக்கிறவங்க, how they see the birth of Jesus Christ. ஏன்னா இவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதை வைத்து தான் இயேசுவை பற்றி அறியாமல் இருக்கிற மக்கள் இவர்களுடைய கண்ணோட்டத்தை தான் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அல்லது அவங்களுக்கு அந்த செய்தி தான் போய் சேருது. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் பிறப்பை குறித்த உண்மையான சத்தியத்தை அல்லது உண்மையான ஆதாரத்தை அறிந்து கொள்வது அவசியம். ஏன்னா பொய்யான காரியங்கள் அது பாடல்கள் மூலமாகவோ அல்லது பிரசங்கங்களின் மூலமாகவோ அது தொடர்ச்சியாக பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வதந்தி எப்படி பரம்புமோ அதை போல் பரம்பிடுச்சு. அதனால் ஒரு குறிப்பிட்ட சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா கிறிஸ்மஸை ஒதுக்குறாங்க. இயேசுவின் பிறப்பை கொண்டாட வேண்டியதில்லை, அது அவசியம் இல்லை. 25 கிறிஸ்மஸ் இல்லைன்னு ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சார்பினர் என்னென்னா, நாங்கள் ஏற்கனவே தீபாவளி, பொங்கல் அது மாதிரிலாம் கொண்டாடி மகிழ்ந்த ஆட்கள். நாங்கள் பண்டிகை இல்லாமல் இருக்க முடியாது, ஃபெஸ்டிவல் இல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டு அதனால் எங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் தேவை. எனக்கு கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டாடுற மாதிரி எந்த ஃபெஸ்டிவலும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. 3 தான் இருக்கும். வருஷத்துடைய தொடக்கத்தில் நியூ இயரு, அதுக்கப்புறம் ஈஸ்டரு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ். இது 3 விட்டோம்னா வேறு ஒன்றுமே கிடையாது நமக்கு. அதனால் இது 3 எது ஸ்பெஷலாக ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தான். அப்போ ஒரு சிலர் இந்த கொண்டாட்ட அந்த மூடில் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க கிறிஸ்மஸை வெறும் கொண்டாடுற விஷயமாக மட்டுமே யோசிக்கிறாங்க. அது கொண்டாட்டம்னா இப்போ தீபாவளினா வெடி வெடிக்கிறது, புது ட்ரெஸ் போடுறது, பலகாரம் செய்கிறது, சாப்பிட்றது, இப்படி இருக்கிறாங்க இல்லையா? அதே போல் கிறிஸ்மஸ்னாலும் அப்படி தான் யோசிக்கிறாங்க. அது அப்படியே கொண்டாந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ்னாலும் கேக் சாப்பிட்றோங்க, நாங்கள் புது ட்ரெஸ் போடுறோம், நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். இதில் இன்னும் ரொம்ப கொடுமையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் கறி கடைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு மனுஷன் இருந்தார், இந்து மனுஷன்தான், தெரிஞ்சவர் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ கறி வாங்குறதுக்காக அவர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், எடுக்கல. அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, நைட்டு சர்ச்சில் இருக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால் இப்போ ஃபோன் பண்ண எடுக்கல, தூங்குறாங்க போல இருக்கு அப்படின்னாரு. நைட்டு 12 மணிக்கு எந்த அளவுக்கு முத்தி போச்சு பாருங்கள். கிறிஸ்மஸ் எந்த அளவுக்கு முத்தி போச்சுன்னா, நைட்டு 12 மணிக்கு போய் பர்த்டே கொண்டாடுற ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? ஹலோ, நைட்டு 12 மணிக்கு பர்த்டே கொண்டாடுற அந்த மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கிற ஆளுங்களை, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிற ஆட்கள் எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு அந்த மதம் அதுதான் சொல்கிறோம், ரொம்ப ஊறி போச்சுன்னா அது பைத்தியக்காரத்தனமான சில வேலைகள்லாம் செய்யும். அதில் இது ரொம்ப பிரதானம். இது கிறிஸ்மஸை எந்தெந்த விதத்தில் ரியாலிட்டி, உண்மையை மறைத்து அல்லது அந்த உண்மையை எந்தெந்த அளவுக்குலாம் அதை பொய்யாக மாற்றி அதை ஜனங்கள் அந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இப்போ செய்ய முடியுமோ அவ்வளவு வேலைகளும் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்குது. அதில் பிரதானமான காரியம் தான் இந்த கொண்டாட்டம்ன்ற ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு பக்கம் இல்லவே இல்லைன்ற காரியமும், இன்னொன்று வேறு மாதிரி கொண்டு போகிற விஷயமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் ஒரு குறிப்பிட்ட சிலர் ரொம்ப பிரதானமாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? விதவுட் மேரி தேர் இஸ் நோ ஜீசஸ் அப்படின்னாங்க. அதாவது மரியாள் இல்லாமல் இயேசு இல்லை. யார் இல்லாமல் இயேசு இல்லை இதில். ஆமாம், நாங்கள் இதை கிறிஸ்துமஸ் எப்படி பார்க்குறோன்னா, எங்கள் மாதாவை புனிதமானவர்களா, ரொம்ப அற்புதமானவர்களா, இருக்கிறதே ரொம்ப சிறந்தவர்களா, இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி அவங்கள தூக்கி ஏதாவது மேலே வைக்கணும்னா அவங்க இல்லாமல் இயேசு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனிதருக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஹலோ,
சில நேரத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வருது, இல்லை எதை பேசிக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, நான் இல்லாமையா நீ வந்துட்ட அப்படின்வாங்க இல்லையா. அதே பாயிண்ட்டை தான் கொண்டு வந்து இயேசுக்கும் வைக்கிறாங்க. மரியாள் இல்லாமல் இயேசு வந்திருப்பாராங்க. இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, ஒரு பெரிய முக்கியமான சத்தியத்தை அறியாமல் இருக்கிறது காட்டுது. அவங்களுக்கு அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை அறியாமல் ஒரு கூட்டம் கொண்டாடாமல் இருக்குது, ஒரு கூட்டம் கொண்டாடுறன்னு இருக்குது, இன்னொரு கூட்டம் வந்து அதை தவறான விதத்தில் என்ன பண்ணுது, அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு உட்காந்து காட்டுறாங்க. அப்போ சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன, அதற்கு முக்கியமான ஒரு சத்தியம் என்ன, இயேசு பாதையில் வந்தவர் அல்ல. இயேசு வந்து மனிதனாய் பிறந்து பின்பு புனிதனாய் மாறினவரும் அல்ல. அல்லது இயேசு தன்னைத்தானே கடவுளாக அல்லது அவரை தன்னை ஒரு அவதாரமாக சொல்லிக் கொண்டவரும் அல்ல. இயேசு என்கிறவர் யார்? வேதத்தின் வசனத்தின்படி சொல்ல போனால் அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவராயிருக்கிறார். அதாவது ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார், தொடக்கமும் முடிவும் இல்லாதவராய் இருக்கிறார். மரியாள் அவருடைய தொடக்கம் அல்ல. யார் அவருடைய தொடக்கம் அல்ல? இன்னைக்கு மரியாளுடைய தொடக்கத்தை நம்ம இங்கே கொண்டாட வரல. ஹலோ, மரியாள், மேரி இஸ் an instrument, that's all. மரியாள் என்பவர்கள் அவங்க ஒரு கருவி. இயேசுவை இந்த உலகத்தில் மாம்சத்தில் பிறப்பதற்கான ஒரு கருவி மட்டுமே மரியாள். அதனால தான் தேவதூதன் ரொம்ப தெளிவாக மரியாள் கிட்ட சொன்னார், நான் கன்னிகை, நான் எப்படி எனக்கு குழந்தை பிறகுன்னு மரியாள் கேட்கும்போது சொன்னார், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், உன்னில் உள்ளது பரிசுத்தம் எனப்படும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதாவது கடவுளே உன்னில் வந்து பிறப்பாரு. அதுக்கு லாஜிக்கலாக என்ன, உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கிறது என்ன, ஒரு மனுஷனாக பிறக்கணும்னா கண்டிப்பாக ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து தான் ஆகணும். அது தேவன் வைத்த பிரமாணம், அது இயற்கையின் பிரமாணம், அது கடவுளே வைத்த பிரமாணத்தினால் அதை மீறாமல் அங்கே தான் அவருடைய இயேசுவின் தாழ்மை, அவருடைய எளிமை எல்லாமே அங்கே தான் தெரியுது. ஒரு சாதாரணமான ஒரு மரியாளுடைய வயிற்றில் என்ன பண்ணுகிறார், அவர் பிறக்கிறார். ஆனால் அப்படி பிறந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு வாழ்ந்த ஊரில் அல்லது இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது, இவன் யோசேப்பின் குமாரன் தானே. இவன் யாரின் குமாரன் தானே இவன் அப்படின்னா, இயேசுவின் சரித்திரத்தில் யோசேப்பிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் மரியாளிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே தப்பு, இது ரெண்டுமே தப்பு. இந்த கண்ணோட்டம் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. இதை சரியான விதத்தில் இந்த கிறிஸ்மஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, வெறும் குழந்தை இயேசு குழந்தையாக பிறந்தார், ரட்சகராக பிறந்தார்ன்றதை விட ஒரு பெரிய உண்மையை நம்ம இன்றைக்கி அறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். அதுதான் இன்றைக்கி பிரசங்கிக்கும்படியாக இருக்கிறேன். அதனால் இந்த 2025 ஆண்டின் கிறிஸ்மஸ் பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால், அல்பாவும் ஒமேகமாய் இருந்தவர் இயேசுவாக பிறந்தார். The one who was the Alpha and Omega was born as Jesus. அல்பாவும் ஒமேகவுமாய் இருந்தவர் யாராக பிறந்தார்? அவர் நல்லதுன்னு சொல்லுங்களேன். மரியாளின் குமாரன் அல்ல, யோசேப்பின் குமாரனும் அல்ல, ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே தேவனாக இருந்தவர். யாராக பிறந்தார்? அவர் நல்லதுன்னு சொல்லுங்களேன். இயேசுவாக பிறந்தார், ரட்சிக்கும்படியான ரட்சகராய் பிறந்தார். The God has born as a human not changed as a God. கடவுள் மனிதனாக வந்தாரே தவிர மனிதன் கடவுளாக மாறவில்லை. மற்ற காரியத்தோடு இது கம்பேர் பண்ணக்கூடாது. அதனால தான் உலகத்தில் அது மாதிரிலாம் ஆள்லாம் இருக்கிறாங்க. மனிதனாக பிறப்பாங்க, திடீர்னு அவங்களால சில அற்புதங்கள் நடக்கும், திடீர்னு தங்களை யாராக சொல்லிப்பாங்க, அவங்க முதல்ல சாமியாருக்கு வருவாங்க, அடுத்தது சாமின்னே சொல்லிப்பாங்க. இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஜனங்களாம் சேர்ந்து இவர் ரொம்ப நல்லது பண்ணிட்டாரு, அற்புதம் பண்ணிட்டார், அதனால் இவர் சாமியாராக இல்லை, இவர் யாராக ஆக்கிடுவோம், இவரை சாமியாக்கிடுவோன்னு ஆக்கப்பட்டவரும் அல்ல. ஏன்னா இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். அந்த எண்ணங்கள்லாம் தான் சத்தியத்தை மறைக்கும் அல்லது உண்மையை மறைக்கும்ன்ற தெரிஞ்சு தான் இயேசு நம்முடைய சீஷனாகிய பேதுருவிடத்தில் கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? யோசேப்பின் குமாரன் சொல்கிறாங்களா, மரியாளின் குமாரன் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை அதோட கொஞ்சம் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து உங்களுக்கு சொல்கிறாங்க, கொஞ்சம் மேலே தூக்கி சொல்கிறாங்க. என்னது? நீர் பழங்காலத்தில் அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இருக்கலாம், எலியாவாக இருக்கலாம், எலிசாவாக இருக்கலாம், ஒரு ப்ராஃபட்டாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருக்கலாம். இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம். இன்றைக்கி முஸ்லீம் மதத்தில் அவர்கள் இயேசு எப்படி பார்க்குறாங்க,
முஸ்லீம் மதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் அதிகமாக இயேசுன்னு எந்த பிள்ளைக்கும் பேர் வைக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலீஜியனில் அவங்களோட ஃபேமிலிஸில் அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களுக்கு யாராவது ஒரு பிள்ளைக்கு வந்து இயேசுன்னு பேர் வச்சுருப்பாங்க. ஈசா அப்படின்ற பேர் அவங்களோட மொழியில், அரபு மொழியில் ஈசான்ற பேர், ஈசா என்றால் இயேசுன்னு அர்த்தம். இயேசு என்கிற பேர் அவங்க வைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, முகமது நபி வர்றதுக்கு முன்னாடி வந்தவர், இவர் ஒரு தீர்க்கதரிசி, கடவுள்லாம் கிடையாது. ஏன்னா அவர் மனுஷனாக வந்துட்டார். கடவுள்லாம் மனுஷனாக இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு சட்டம் அதுதான். எந்த மனுஷனையும் கடவுள்னு சொல்லக்கூடாதுன்னு இருந்ததுனால அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட தாட் எப்படி இருக்குதுன்னா, கடவுள் எப்படி ஒரு மனுஷனாக வர முடியும், ஒரு சாதாரணமான மரியாள் வயிற்றில் வர முடியும், ஒரு சாதாரணமான ஒரு மனுஷர்களை போல வாழ முடியும், இவ்வளோ கீழே இறங்கி வர முடியுமா? ஒரு சர்வ வல்லவர், மகிமை உள்ளவர், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், இயற்கைகளை உண்டாக்கினவர், இயற்கையின் சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர் கடவுள்னு சொல்கிறோமே, இந்த கடவுள் எப்படி வந்து ஒரு சாதாரணமான ஒரு பெண், ஒரு கிராமத்து பெண், பெத்லகேம்ன்ற ஊரில் ஒரு கிராமத்து பெண்ணுடைய வயிற்றில் வந்து பிறப்பாரா? பெத்லகேம்ன்றது ஒரு சின்ன ஊர். அது ஒரு சின்ன ஊரில் முன்னும் பின் தெரியாத ஒரு ஊரில் வந்து பிறப்பாரா ஒரு கடவுள்ன்றவர் எவ்வளோ பெரியவர், அவரை கொண்டாந்து இவ்வளோ சிறிதாக மாற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் பதில் தான் இது. இயேசுவாக பிறந்திருக்கிறவர் யார்? அவர் அல்ஃபாவும் ஒமேகா, அப்படின்னா ஆதியும் அந்தமானவர், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். இன்னும் அவங்க லாங்குவேஜ் சொன்னால் ஏக இறைவனாய் இருக்கிறவர். யாராய் இருக்கிறவர்? அவர் ஏக இறைவனா, ஒரே இறைவனாய் இருக்கிறவர். இறைவனாய் இருந்தவர் மனிதனாக பிறந்தார். இதுதான் நம்ம இன்னைக்கு கவனிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நம்ம முதலாவது கவனிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த 3 வசனங்கள்ல இயேசுவை பற்றியும் தேவனை பற்றி சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசுனா அந்த மாம்சத்தில் வந்த இயேசு, அவர் யாராக இருக்கிறார் என்பதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய சத்தியம் நிறைந்த வசனங்கள் தான் இந்த 3 வசனங்களும். அதில் முதல் வசனமே என்னது? ஆதியில் வார்த்தை இருந்தது. ஆதியில் என்ன இருந்தது? ஏன் அந்த வார்த்தை ஆதியிலே கடவுள் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம், ஆதியிலே ஒரு தேவன் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இவர் வார்த்தையின் தேவனாய் அறியப்படுகிறவர். எந்த தேவனாய் அறியப்படுகிறவர் இவர்? இந்த தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார், இந்த தேவன் எப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம், இந்த தேவனை ஒருத்தர் எப்படி அறிந்து கொள்ளலாம், இந்த தேவனை ஒருத்தர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா பை த வேர்ட். எதை வைத்து தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்? நீங்கள் வார்த்தையை வைத்து தான் அறிந்து கொள்ள முடியும். வார்த்தையின் தேவன் வார்த்தையாய் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறவர். கடவுள் வந்து காட்சி கொடுக்கிறவர் இல்லை. இந்த கடவுளை வந்து நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளணும், எதில் பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது. ஆமாம், கடவுளை பார்த்துட்டேங்க அதனால் கடவுளை பற்றி முழுசாக தெரியும் சொல்ல முடியாது. இந்த கடவுளை பற்றிய அறிவு, ஞானம், விசுவாசம், நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்றால் எதை வைத்து தான் உண்டாகும்? உங்களுக்கு வார்த்தையை வைத்து தான். எதை வைத்து தான் உங்களுக்கு? ஆமாம், விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் இருக்குது. விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். The root that you can see God is by the word. கடவுளை நீங்க பார்க்க முடியும் என்பதற்குரிய முதல் ஆதாரம் எது தெரியுமா? இந்த வேத வசனத்தின் வார்த்தைகள் தான். இந்த வசனம் சொல்லக்கூடிய சத்தியம் அல்லது உண்மைகளை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் உண்மையான கடவுளை, தேவனை என்ன பண்ண முடியும்? நீங்க அறிந்து கொள்ள முடியும். இஸ் the only proof in this world. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம், கடவுளை பற்றிய ஆதாரம் என்னது? வேத வசனங்கள் தான். இதை வச்சுதான் இந்த கடவுள் யார், இவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறவர், எப்படி வந்தார், எப்படிப்பட்டவராக இருந்தார், இதெல்லாம் நான் பண்ண முடியும். உங்களால பண்ண முடியுமே தவிர ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படிலாம் நினைக்கிறேன், கடவுள்லாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு அப்படி யூகத்தின் அடிப்படையில் என்ன பண்ண முடியாது, அவர் இருக்க முடியாது, அப்படி நினைக்கவும் முடியாது. அப்போ அதனால தான் இந்த இடத்துல முதல்ல ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை. வார்த்தைன்றது பாருங்க, லோகோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது கிரேக்க மொழியில். லோகோஸ்னா என்ன அர்த்தம்? தேவன் தம்மை திருத்துவ தேவனாய் வெளிப்படுத்துகிறார் இல்லையா? யாரை வெளிப்படுத்துகிறார்? அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த திருத்துவ தேவன் ஆதி 1வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், how they communicate with each other. ஒரே தேவன்
தன்னுடைய காரியங்களை உறுதி செய்வதற்கு, தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, தன்னுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் எப்படி தம்மை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் அப்படின்னா அந்த லோகஸ் தான். லோகஸ்னா என்ன அர்த்தம்? வார்த்தையை கொண்டே தம்மை வெளிப்படுத்துவதும் வார்த்தையை கொண்டே தீர்மானிக்கக்கூடியவருமா இருக்கிறார். எதை கொண்டே தீர்மானிக்கிறவராக இருக்கிறார் அவரு? பை த வேர்ட். ஒரு உதாரணம் என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. எல்லாத்தையும் சிருஷ்டித்துக்கிட்டே வரார். ஒவ்வொரு நாளா எல்லாத்தையும் சிருஷ்டித்து கொண்டே வரும்போது மனுஷனை சிருஷ்டிக்கணும்னு வருது. அந்த 6வது நாளில் மனுஷனை சிருஷ்டிக்கணும்னு வரும்போது மற்ற முன்னாடி இருந்த 5 நாட்களில் சிருஷ்டித்தது போல வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த மாதிரி இல்லாமல் 6வது நாள் ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறது. எப்படி? 6வது நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லை, உலகத்தை உண்டாக்குறாரு. இது பூமியை உண்டாக்கும் போது 6வது நாள் he was talking and speaking with somebody. அங்கே ஒரு வார்த்தை எப்படி இருக்கும்? மனுஷனை நம்மை போல நம்முடைய சாயல், தேவனுடைய சாயல் அவனை என்ன பண்ணுவோமாக, உருவாக்குவோமாக. ஒரு 2 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டே எப்படி பேசுவாங்களோ அது போல ப்ளூரல் அங்கே இருக்கும். யாருமே இல்லாத உலகத்தில், யாருமே இல்லாத உலகமே முழுமையாக உருவாகாத ஒரு இடத்துல, மனுஷனே இல்லாத ஒரு பூமியில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷனை நம்முடைய சாயலாக என்ன பண்ணுவோமாக, உருவாக்குவோமாக என்ற பன்மையில் ப்ளூரல்ல அங்கே வரதை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார், யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறார்னா தேவன் வார்த்தையை கொண்டு தம்மோடு என்ன பண்ணுகிறார், அவர் பேசிக்கொள்கிறார். பிகாஸ் he is proving himself by the word. வார்த்தையை கொண்டே தம் என்ன பண்ணுகிறார், அவர் உறுதி செய்யக்கூடியவராக இருக்கிறார். எதை கொண்டு உறுதி செய்கிறார்? அவர் வார்த்தையை கொண்டு. அதனால தான் இங்கே யோவான் இப்படி ஆரம்பிக்கிறார். இயேசுவை குறித்து ஆரம்பிக்கும் போது ஆதியிலே என்ன இருந்தது, வார்த்தை இருந்தது அப்படின்ற. அப்படின்னா உலகம்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே தேவன் இருந்தார். யார் இருந்தாராங்க? தேவன் இருந்தார். சரி, அதோடு நிறுத்திட்டா பரவாயில்ல. இயேசுவை இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்றார். அவர் யாராக இருந்தார் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக புதிய ஏற்பாட்டில் முக்கியமாக சுவிசேஷ புத்தகத்தில் இயேசுவை பற்றி படிக்கலான்னு வரும்போது அழுத்தம் திருத்தமாக மரியாதை பற்றியோ, யோவானை பற்றியோ, மரியாதை பற்றியோ, யோசேப்பை பற்றியோ, பெத்லகேம் பற்றிலாம் பேசாமல் இவர் யார் என்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெத்லகேம் ஊரில் மாட்டு தொழுவத்தின் முன்னணியில் அப்படி பிறந்த ஒரு கடவுளாக இவரை பார்த்து அப்படி ஒரு சர்க்கிளில் வச்சிடாதீங்க. இவர் அதை தாண்டி நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இவர் ஆதியில் இருந்தே தேவனாக இருக்கிறவர். ஆதியில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யாரிடத்துல இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே யாராக இருந்தது? தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையே யாராக இருந்தது? நல்லது சொல்லுங்களேன். இன்னைக்கு மரியாளின் வயிற்றில் பிறந்தவரும் யோசேப்பின் குமாரன் என்று அறியப்பட்டவருமாகிய இயேசு ஆதி முதற்கொண்டே என்ன பண்ணுகிறார், அவர் இருக்கிறார். எதன் முதற்கொண்டே இருக்கிறார் அவர்? எப்படி இருக்கிறார் அவர்? தேவனாய் இருக்கிறார். யாரா இருக்கிறார் அவர்? அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. வார்த்தை யாரா இருப்பது? ஆமா, we identify Jesus as a word. வார்த்தையை கொண்டு தான் இயேசுவை பார்க்கிறோம். அப்ப அந்த வார்த்தை யாராக இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது வேதம்? தேவனாக இருந்தது. யாராக இருந்தது? அவர் தூதராகவும் இல்லை, இறை தூதராகவும் இல்லை, தீர்க்கதரிசியாகவும் இல்லை, யோசேப்பின் குமாரனாகவும் இல்லை, மரியாளின் குமாரனாகவும் இல்லை. அவர் தேவனாகவே இருந்தவர். யாராகவே இருந்தவர் அவர்? நல்லா சொல்லுங்களேன். உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக வந்தவர், ரட்சிக்கும்படியாக வந்தவர். அவர் வெறும் மனிதர் அல்ல, வெறும் புனிதர் அல்ல, வெறும் தூதர் அல்ல. அவர் தேவாதி தேவனாய், ராஜாதி ராஜனாய், கர்த்தாதி கர்த்தனாய் இருக்கிறவர். தேவனாகவே இருந்தவர். யாராகவே இருந்தவர் அவர்? We came here to celebrate the God. தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நம்புறீங்களா நீங்க? அதை ஒரு குழந்தையின் பிறப்பல்ல, ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லை. இது என்ன பார்ட்டி? இது we are celebrating the God's gloriness. தேவனுடைய மகிமையை கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம். பலரும் சொல்றார், அந்த வார்த்தை யாராக இருந்தது? அது தேவனாக இருந்தது. 2வது வசனம், அவர் ஆதியிலே யாரோடு இருந்தார்? அவர் இன்னைக்கு மரியாளின் குமாரன் என்று சொல்லப்படுகிறவர், மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து, ஒரு வீடு கூட கொடுக்காம ஒரு மாட்டு கொட்டகையின் முன்னிலையிலே கடத்தப்பட்டிருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து, குழந்தையாய் தன்னை காண்பிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து யாரோடு கூட இருந்தவர்? அவர் தேவனோடு கூட இருந்தவர். ஆனா இன்னைக்கு எப்படி காட்டுறாங்க? How they showing?
ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போங்க, இங்கே கூட இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அதை பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும். எதை? ஒரு பெரிய ஒரு சிலையை வச்சுருப்பாங்க. அந்த சிலையில் ஒரு அம்மா மாதிரி இருக்கும். அந்த அம்மா கையில் ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்கும். அப்படின்னு அர்த்தம், இயேசு மரியாளுடைய கண்ட்ரோலில் இருக்கிறார். மரியாளோடு இருந்தவர். யாரோடு இருந்தவர் அவர்? அது நடுவில் வந்தது. ஹலோ, இட்ஸ் லைக் எ மெய்டன். தமிழில் சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் அப்படி முடிச்சிடுறேன். மெய்டன் என்ன அர்த்தம்? வேலை செய்கிறவங்க. இயேசுவை பார்த்துக்கிற ஒரு வேலை செய்கிற அம்மா, அவ்வளோதான் அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு அந்த விதத்தில் தான் இயேசுவும் இடம் கொடுத்துருந்தார். தெரியுமா அது உங்களுக்கு? காணா ஒரு கல்யாணத்தில் அந்த அம்மா வந்து தன்னுடைய மகனை ஒரு பிரபலமாக யாருன்னு காட்ட விரும்புகிறாங்க. அவர் தேவகுமாரன், அவரால் அற்புதம்லாம் நடக்கும், அவர் வேறு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காணா ஒரு கல்யாணத்தில் போயிட்டு அந்த அம்மா போயிட்டு இயேசு தொந்தரவுப்படுத்துகிறாங்க. திராட்சை வருஷம் கம்மியாக போயிடுச்சுன்றாங்க, எதாவது பண்ணு. அது அந்த அம்மா என்னன்னு கூப்பிட்டாராங்க அந்த இடத்துல, ஸ்திரீயே நீ ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய்? உணர்த்துற. பிற்காலத்தில் உன்னை கடவுள் ஆக்கிடுவானுங்க, என்ன உனக்கு கீழே ஆக்கிடுவானுங்க, என்ன உன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிற மாதிரி சொல்லிவிடுவானுங்க. ஒன்று பெரிய ஒரு உண்மையை சத்தியத்தை மறைப்பாங்க. நான் ஆதியில் வார்த்தையாக இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனாகவே இருந்தவர்ன்றதை மறக்கடிச்சு முழுக்க 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 வெறும் மரியாள், வெறும் இயேசு, வெறும் யோசேப்பு, வெறும் மாட்டு கொட்டகன்னு இந்த நாளுக்குள்ளவே கிறிஸ்மஸை முடிக்க பார்ப்பாங்க. இந்த நாளுக்குள்ள முடிக்கக்கூடாதுன்றதுனால தான் மத்தேயு, மார்க், லூக்கா சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்தை யோவான் இப்படி ஆரம்பிக்கிறாரு. தெய்வதூதனை பற்றி பேசலை, இயேசுவின் பிறப்பை கொண்டு வந்த மரியாளை பற்றி பேசலை, யாரை பற்றியும் பேசலை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு. அவர் தான் மாம்சத்தில் வந்தார். அவர் தான் எப்படி வந்தார்? அவர் 3ஆம் வசனம் இன்னும் அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இவர் எப்படிப்பட்டவர்ன்றத, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அந்த வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சகலமும், ஆல், எவ்ரிதிங். இந்த 2 வார்த்தையும் வருது ஆங்கிலத்தில். சகலமும், ஆல் திங்ஸ் ஆர் கிரியேட்டட் பை ஹிம். அப்படின்னா இன்க்ளூடிங் மேரி. யாரும்? ஹலோ, நல்லதான் சொல்லுங்களேன். ஏன் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது? இன்னும் மரியாள் உட்பட யாரால் உண்டாக்கப்பட்டவர்கள்? நல்லதான் சொல்லுங்களேன். கதையை மாற்றிடக்கூடாது. நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்கிற மாதிரி சொல்லிவிடக்கூடாது. என்னால் தான் நீ வந்த, அது நம்ம சொல்லிக்கலாம், கரெக்டு. ஆனால் உண்மை, இயேசுவை பற்றி உண்மை என்ன? மரியாளே தேவனால் தான் உண்டானவள், இயேசுவால் தான் உண்டானவள். நம்புறீங்களா நீங்கள் அதை? அதனால அழுத்தம் திருத்தமாக அந்த வார்த்தையை சொல்றார் யோவான்ல. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. அடுத்த லைன் என்னது? எல்லாமே அவரால் தான் உண்டாச்சு. கடைசி ஒரு வார்த்தை சொல்ற, அவரை அல்லாமல் என்ன பண்ணவில்லை? உண்டாகவில்லை. Nothing exists without Jesus Christ. அதான் அந்த வார்த்தை. இயேசு இல்லாமல் இந்த உலகமோ, இந்த உலகத்தில் உள்ளவைகளோ, இந்த பூமியோ, அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களோ, சந்திரனோ, சூரியனோ, எதுவுமே அவர் இல்லாமல் என்ன பண்ணவில்லை? உண்டாகவில்லை என்றது அழுத்தம் திருத்தமாக சொல்றார். அப்படின்னா இந்த பூமியில பிரபஞ்சத்தில் வந்து இயேசு பிறந்து தன்னை கடவுளை காமிக்கல. இந்த பூமி, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இதுல ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து ரட்சகராய் என்ன பண்ணுகிறார்? இந்த உலகத்தில் அவதரிக்கிறார். அதனால் அவர் மரியாளின் குமாரன் அல்ல, அவர் தேவாதி தேவனாய் இருக்கிறார், அனாதி தேவனாய் இருக்கிறார். அவர் ஆதி முதலாய் இருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவுமாய் அவர் இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதை 10ஆம் வசனம், அவர் உலகத்தில் இருந்தார். அவர் எங்க இருந்தார்? அவர், நல்ல வார்த்தை, கடவுள் பரலோகத்தில் இருந்தவர். இப்ப எங்க இருக்கிறார் அவர்? நீங்க எங்க இருக்கிறீங்க? ஞாபகம் இருக்குதா? அது இருக்கணும். அப்பப்ப நமக்கு திடீர்னு ஏதோ நல்லது நடந்துருச்சு, பணம் வந்துருச்சு, கொஞ்சம் ஏதோ நம்ம நினச்சதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஏதோ வானத்தில் மிதக்கிற மாதிரியே இருப்போம். இன்னும் பக்தியில் ரொம்ப முத்தி போயிட்டாங்க, ஒரு 4 முறை பைபிள் படிச்சுட்டாங்க, ஒரு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா இந்த பூமியே பொல்லாதது, இந்த பூமியை விட்டு எப்போ நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன், ஆண்டவரை என்னை அழைத்து கொண்டு போக, சீக்கிரம் என்ன பண்ணுங்க,
எடுத்துக்கிடுங்க. இதெல்லாம் வந்து உன்னதமான அனுபவமாக நினைக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அம்மா இங்கே வந்திருந்தாங்க, வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக கிளம்புனாங்க. நான் கேட்டு எங்கே ஓடுறீங்க இப்படி அப்படி? இல்லை சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ண போகிறேன் அப்படின்ச்சு. அது ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாதிரி ஒரு நாள், அது ஒரு வீக் டே. அது இன்றைக்கி என்ன போகிறீங்க, அதுவும் 5 மணிக்கு இங்கே ஓடுறீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னிச்சு, இல்லை எனக்கு குடும்ப பிரச்சனை, இந்த பிள்ளைங்க பண்ணுற பிரச்சனை எல்லாம் தாங்க முடியல, அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை சீக்கிரமாக என்ன பண்ண முடியும் சமூகத்தில் எடுத்துக்கொள்ளும், இந்த பூமி வேணாம், இந்த உலகம் வேணாம், ரொம்ப கஷ்டமான உலகமாக இருக்குது, இங்கே வாழ விரும்பலை, எல்லாம் துன்மார்க்கன், எல்லாம் கெட்டவன், எல்லாம் அயோக்கியன், நான் மட்டும் ரொம்ப யோகியன், நான் என்ன பண்ணிடுறேன், நான் வந்துடுறேன், ஜெபம் பண்ண போகிறேன்னு போச்சு. என்னென்னா அந்த அம்மா போய் ஒரு 6 வருஷம் ஆகுது, இன்னும் இருக்குது, இன்னும் ஜெபம் கேட்கப்படவில்லை. ஜபத்தை கேட்கலன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவர் எல்லா நோயும் வந்துச்சு பாவம் அந்த அம்மாவுக்கு, பிபி சுகர் அது இது. அன்றைக்கி அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறார், இப்போ அவங்களால நடக்க முடியலைங்க, இன்னும் நல்லா ஜெபம் பண்ண சொல்லுங்கண்ணே, அக்கிரம் செய்கிறவன் இன்னும் நல்லா செய். ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? சபைக்கு வருவது எதற்கு? முட்டாள்தனமாக வாழறதுக்கா? மூட நம்பிக்கையில் வாழ்வதற்கா? இல்லை. ஹலோ, தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதே பாவம், இதே அக்கிரமம், இதே பொல்லாத மக்கள், இதே கொடூரமான மக்கள், துன்மார்க்கமான மக்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் தான் இயேசுவும் 33 வருஷம் என்ன பண்ணினார், அவர் வாழ்ந்தார். அது இந்த வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை அழகாக சொல்லுது, அவர் உலகத்தில் இருந்தார். யார் உலகத்தில் இருந்தார்? நல்லா சொல்லுங்களேன். ஆமாம், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்க விரும்புகிறோம். ஆமாம், இருக்க விரும்புகிறோம். ஏன் காரணம்? இயேசு இந்த உலகத்தில் இருந்தார். அதே போல விண்ணகத்துக்கு போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற? இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில், இவ்வளோ போராட்டங்கள் மத்தியில், இவ்வளோ அவமானங்கள் மத்தியில், இவ்வளோ நிந்தைகள் மத்தியில் ஏன் வாழணும், ஏன் இருக்கணும்? ஏனென்றால் இயேசுவை கொண்டு நான் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். நான் கண்ணை மூடும் போது யாரை மூடணும்? நான் ஜெயித்தவனாய், வெற்றி அடைந்தவனாய், உலகத்தை மேற்கொண்டவனாய், இயேசுவை போல உலகத்தை ஜெயித்தவனாய். அதுக்கு தாங்க ஆலயத்துக்கு வரீங்க நீங்க. ஹலோ, புரியுதா இல்லையா? பக்திக்காக அல்ல, வெறும் பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு விஷயம் மட்டும் இல்லை. உலகத்தில் உபத்திரவங்கள் இந்த திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை நீங்க ஜெயிக்கணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு போயிருக்கிறார் அவரு. அப்போ அதை மைண்டில் கொண்டு வரணும். அதனால தான் சொல்ல, நான் உலகத்தில் இருந்தேன். இயேசு எங்க இருந்தாராம்? அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. The world has been created by Jesus Christ. உலகம் யாரால் உண்டாயிற்று? நல்லா சொல்லுங்களேன். வெறும் இயேசுவின் சரித்திரம் 2025 ஆண்டுகள் அல்ல, அது வெறும் மாம்சத்தில் வந்த சரித்திரம் அது. ஆனால் இயேசுவின் சரித்திரம் என்ன? உலகமே அவரால் உண்டாயிற்று. உலகம் எப்போ உண்டானதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கல. பல கோடி ஆண்டுகள்ன்றாங்க. எத்தனை கோடி ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்பதாக இருந்தே ஜீசஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்றது தான் இந்த வார்த்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான். நான் ஏதோ நடுவில் பிறந்து தன்னை ஒரு 4 அற்புதங்களை செய்து ஒரு கடவுளாய் தன்னை காண்பித்து கொண்டவர் ஆராதிக்க வரல. அவரை நம்பி என் வாழ்க்கையை கொடுக்கல. அவரிடத்துல ஜெபிக்க வரல. அவர்கிட்ட ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு எதிர்பார்க்கல. நான் யாரை நம்பி வந்திருக்கிறேன், யாரை ஆராதிக்கிறேன், யாரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், யாருக்காக நான் வாழறேன்? அவர் உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இருந்தே தேவனாக இருக்கிறவர். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தே யாராக இருக்கிறவர்? அவர் தேவனாக இருக்கிறவர். அடுத்த கட்டமா எப்படி சொல்லலாம்? அதுதான் இங்க சொல்றார், உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமோ அவர் என்ன பண்ணவில்லை, அறிய விட்டா தானே. கிறிஸ்மஸ் நாளில் இன்னைக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்றீங்க? மரியாளுடைய தியாகம், 3 ஞானிகள் கொண்டு வந்து கொடுத்த காணிக்க, பேசுறது புரியுதா இல்லையா? மெய்ப்பர்கள் கண்ட தரிசனம். வருஷம் 2020 டிசம்பர் 25 இதே பிரசங்கம் தான். 40 வருஷம் நீங்கள் சபையில் உட்காந்துருந்தாலும் 40 வருஷமும் இயேசு மரியாளில் பிறந்தாரு, அப்படி பிறந்தார், இப்படி பிறந்தார், மாட்டு கொட்டையில் பிறந்தாரு, அவர் யாரும் வீடு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏழை கோலம் ஆயிட்டாரு, துணிகளால் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் சொன்னார். அப்படிதான் வசனம் சொல்லியிருக்குது. உடனே நம்ம ஆளுங்க எல்லாமே பாட்டு எப்படி பாட ஆரம்பிச்சிட்டானுங்க? கந்தை துணியோ கர்த்தருக்கு. என்ன துணியாது? கட்டுறதுக்கு கூட ஒரு நல்ல துணி இல்லைங்க.
எந்த அளவுக்கு ஒருத்தரை நீங்களே கொஞ்சம் யோசிங்களேன். இப்போ நம்ம கூட யார்கிட்டயோ போய் உதவி கேட்குறோம், ஒரு ஹெல்ப் வேணும்னா எல்லார்கிட்டையும் கேட்டுருவோமா? ஃபஸ்ட்டு விஷயமே எதை வைப்போம்? நம்ம கேட்குற உதவியை இவங்களால் செய்ய முடியுமா முடியாதா? ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? 10 ரூபா கூட பேக்கெட்டில் இல்லாத ஒருத்தங்கிட்ட போயிட்டு நம்ம 10,000 ரூபாய் என்ன பண்ண மாட்டோம்? கேட்க மாட்டோம், சத்தியமாக கேட்க மாட்டோம். பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ இவருக்கே கந்த துணினா இவர்கிட்ட போய் நான் என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இவரால் எனக்கு என்ன செய்ய முடியும்? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ ராங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க பாருங்க. பல முறை சொன்னதுனால அதுக்குள்ளே போக விரும்பலை நீங்கள் அந்த டாப்பிக்கை விட்டு. அதோட கதையே வேற. அது எதை காண்பிக்குது? மனிதனுடைய உள்ளம். ஒரு அம்மா கர்ப்பிணியாக வந்து இடத்த கேட்குறா, வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கிறானுங்க, ஹாலு, பெட்ரூம், அது இது எல்லாமே இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து. ஆனால் எந்த இடத்துலையும் அவருக்கு இடம் கொடுக்க இடம் இல்லை. அதான் பாயிண்டாங்க. என்ன சொல்ல வருது? அன்னைக்கு தான் அப்படி ஒரு கொடூரர்கள்லாம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணுங்க? இடம் கொடுங்கன்றது தான் அங்கே பாயிண்ட்டு. அன்னைக்கு அவங்கெல்லாம் கொடுக்காம போயிட்டாங்க. அதில் ஒரே ஒருத்தன் கொஞ்சம் இடம் இருந்தது, அது கொண்டு வந்து மாட்டு கொட்டகையின் முன்னணியில் கொடுத்துட்டான். மாடுங்களாம் சாப்பிட்ற இடம் அங்கே கொடுத்தான். சரி, இங்கே இருந்துட்டு போ அப்படின்ட்டு. சத்திரத்தில் இடம் இல்லைன்ட்டாங்க, லாட்ஜில், வீட்லேயும் இடம் இல்லைன்ட்டாங்க. அப்போ இதே மாதிரி தான் நம்முடைய உள்ளமும் பாருங்க. அப்போ அதுதான் அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டை தான். அது வந்து அவர் ஏழையாய் ஒரே ஒரு இடத்துல தான் ஆனார். எங்கே? அது சிலுவையிலே அவர் ஏழ்மையானார். எங்கே ஏழ்மையானார் அவர்? நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய மீறுதலை, நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே சிலுவையிலே மாத்திரமே இயேசு தரித்திரர் ஆனார். வேறு எங்கும் அவர் தரித்திரர் அல்ல. Hello, you should project Jesus as God, as the Son of God, not the Son of Mary. தச்சனுடைய குமாரன் என்றோ, யோசேப்பின் குமாரன் என்றோ, மரியாளின் குமாரன் என்றோ இயேசுவை காண்பிப்பது கிறிஸ்தவர்களுக்கு சரியானது இல்லை. யார் என்று காண்பிக்க வேண்டும்? அவர் தேவாதி தேவன், ஆதி முதலாய் இருக்கிறவர், தேவனோடு இருந்தவர், தேவனாகவே இருந்தவர். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நம்புறீங்களா நீங்க? அதை 11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். எதுல வந்தார் அவர்? நல்ல வார்த்தை. எதுல வந்தார் அவர்? தமக்கு சொந்தமானதுல. அப்படின்னா அர்த்தம், he chosen a tribe in this world. இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தை அவரே தெரிந்து கொண்டார். பல இனங்கள் இருக்குது, அதில் ஒரு இனம் தான் இந்த யூத இனம், அவர் தெரிந்து கொண்ட இனம். ஏன் இந்த யூத இனத்தை தெரிந்து கொண்டார்? உலகத்திலே ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப மட்டமாய், ரொம்ப ரொம்ப கீழாய் பார்க்கப்பட்ட ஒரு இனம் அது. எப்படி பார்க்கப்பட்ட இனம் அது? சங்கீதக்காரன் சொல்லுவான் இல்லையா, அவர் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிறான்ட்டு அந்த லெவலில் இருந்த ஆளுங்க அவனுங்க. இந்த யூதர்களை மற்றவர்கள் யார் பார்த்தாலும் சரி அவர்களை பன்றிகள் என்று தான் அழைப்பாங்க. யார் என்று தான் அழைப்பாங்க? இருக்கிறதுலே அருவருப்பான ஒரு பிராணி, இருக்கிறதுலே ரொம்ப மட்டமாக சொல்லக்கூடிய ஒரு பிராணி, பன்றிகள் என்று தான் அழைக்கப்படக்கூடிய யூதர்களை இவர் என்ன பண்ணுறார்? பார்க்குறாரு. இவ்வளோ மட்டமாக உன்னை பார்க்குறாங்க, இவ்வளோ மோசமாக உன்னை நினைக்கிறாங்க, இவ்வளோ கீழே உன்னை பார்க்குறாங்களா? உன்னை நான் தெரிந்து கொள்கிறேன். நான் உன்னுடைய குலத்திலே வந்து என்ன பண்ணுறேன்? நான் பிறக்கிற யூத குலம், யூத ராஜ சிங்கம் என்று இயேசு அழைக்கப்பட்டார். He was the Lion of Judah. அவர் பிறந்ததுனால, அவர் வந்ததுனால அன்றைக்கு பன்றிகளாக, அன்றைக்கு கீழுமாக, குப்பையாக பார்க்கப்பட்ட அந்த இனம் இந்த உலகத்தின் உயர்ந்த இனமாக அது என்ன பண்ணப்படுகிறது? பார்க்கப்படுகிறது. நம்புறீங்களா நீங்க? அதை நல்லது சொல்ற. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். He chosen a tribe and came. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? அவனுக்கு பண்டிகை போல தான் நடந்துக்கிட்டாங்க. யாரை போல தான் நடந்து கொண்டாங்க அவங்க. அதை அடுத்த வார்த்தையில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன பண்ணவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. வெறும் யூதர்கள் மட்டும் இல்லை, நம்மளையும் சேர்த்து தான். ஒரு தேவன் எனக்காக மனிதனாக வந்தார், தன்னை தாழ்த்தி கொண்டு வரார், தன்னுடைய மகிமையெல்லாம் துறந்து வரார். கடவுள் எவ்வளோ பெரிய மகிமை உள்ளவர். அந்த மகிமையை துறந்து ஒருத்தர் சாதாரணமான ஒரு மனுஷனாக வராருன்னா அதை கூட இன்னைக்கு இருக்கிற மக்கள் என்ன பண்ண முடியல, அதை அங்கீகரிக்கவோ புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ தயாராக இல்லை. நிராகரிக்கிறது தான் பார்க்குறோம், டினை பண்ணுறது தான் பார்க்குறோம். அவர் ஒருவேளை ஒரு கடவுளாகவே தன்னை காட்சியளித்திருந்தால் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் தன்னை அப்படி அவர் காண்பிக்காம தன்னை ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வந்ததுனால
அவரை டினை பண்ணது தான் நம்ம என்ன பண்ணுறோங்க பார்க்குறோம். அதனால சொல்கிறார், தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை என்ன பண்ணவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. 14, அந்த வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தை? முதலாவது வசனம் படித்தோம் இல்லையா, ஆதியிலே வார்த்தை இருந்ததே, அந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை யாராக மாறிற்று? இப்பொழுது மாம்சமாக மாறிற்று. யாராக மாறிற்று? அது நீங்கள் நம்மளாம் கூட மாம்சத்தில் மாம்சம்னா இந்த சரீரம், இந்த ஃப்ளஷ் இருக்கிறோம். இந்த ஃப்ளஷை பற்றி நம்ம எப்படி யோசிப்போம், இந்த மாம்சத்தை பற்றி நம்ம எப்படி யோசிப்போம்? என் தாய் தான் இந்த சரீரத்தை, இந்த உடம்பு என்ன பண்ணா எனக்கு கொடுத்தா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்டு தான். ஆனால் அதை தாண்டி ஒரு சத்தியத்தை வேதம் போதிக்கிறது. அதை தாண்டி ஒரு சத்தியத்தை வேதம் போதிக்கிறது. என்ன போதிக்கிறது? இந்த மாம்சம், இந்த சரீரம், இந்த குழந்தை, இந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய இந்த காரியமே கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஈவா இருக்கிறது. யாரால் கொடுக்கப்படுகிற ஈவு இது? ஒரு தாயால் கொண்டு வரப்படுகிறதோ அல்லது ஒரு தகப்பனால் மட்டும் முடிஞ்சிற விஷயம் இல்லை. அது வெறும் தாய் தகப்பனால் வந்த ஒரு விஷயம் இந்த மாம்சம் அல்ல. யாருடையது இது? தேவனால் உண்டானது. யாரால் உண்டானது இது? எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம் உலகத்தில். புருஷன் மனைவியாக இருக்கிறாங்க, கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் குழந்தை இருந்துருதா? வெறும் ஒரு ஆண் பெண்ணால் குழந்தை வந்துருந்தாங்க? கிடையாது. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். அது ஒரு கருவி. ஆனால் அந்த கருவிக்குள்ள ஜீவனையும் கருவியும் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கிறவர் யாராங்க? ஆண்டவர் மட்டும்தான். யார் மட்டும்தான் அது? அதனால தான் சொல்றார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்களாக. Because they have been created by God. They are gift from God. தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசு அவங்க. அப்படின்னு என்ன சொல்றாரு? தேவன் வார்த்தையாக இருந்தவர். யாராக இருந்தவர்? அவர் வார்த்தையாக இருந்தவர். இந்த வார்த்தையாக இருந்த தேவன் இப்போது யாராக வந்தார்? அவர் மரியாளுடைய வயிற்றில் மாம்சமாய் வந்தார், இயேசுவாக வந்தார். சரி, சொல்லிட்டு சொல்றாரு, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராளனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே it is equal to the Father God. திருத்துவத்தின் முதலாவது நபராக சொல்றோம் இல்லையா, பிதாவானவர் எல்லாவற்றுக்கும் தலைமையானவர். இயேசுவுக்கும் அவருக்கும் மகிமை ஒரே மாதிரி தான் இருந்ததுன்றார். இயேசுவுக்கும் அவருக்கும் எப்படி இருந்ததுதான்? மகிமையில் எந்த வித்தியாசமும் இல்லை. வெறும் ஃப்ளஷில் வந்தார், அவ்வளோதான். மாம்சத்தில் வந்தார், மரியாளுடைய வயிற்றில் வந்தாரே தவிர, ஆனால் இயேசுவுக்குள்ள இருந்த ஜீவன், இயேசுவுக்குள்ள இருந்த ஆவி, இயேசுவுக்குள்ள இருந்த மனம், இருதயம் எல்லாம் யாருடையது? அது கர்த்தருடையது, தேவனுடையது, பிதாவுடையது. அது பிதாவின் மகிமைக்கு அது ஏற்றதாய் இருந்தது. நம்புறீங்களா நீங்க அதை? ஆமா. அப்ப ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் மாம்சத்தில் அவதரித்த ஆண்டவராக இயேசு, அவர் யார்? அவர் ஆதி முதலாய் தேவனாய் இருக்கிறவர். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி கடவுளாய் இருக்கிறவர். கடவுளாய் இருக்கிறவர் தான் இன்னைக்கு யாராக பிறந்தார்? அவர் மனிதனாக மாம்சத்தில் வந்தார். சரி, இன்னும் ஒரு சில வசனங்களை பார்த்து நிறைவு செய்யலாம் பாருங்க. மீகா 5வது அதிகாரம். மீகா 5வது அதிகாரத்தில் இந்த இயேசுவை பற்றி, முக்கியமாக தேவனை பற்றி, அவருடைய வருகையை பற்றி சொல்லுது. இயேசு பிறக்க போறான்றதை பற்றி சொல்லும் போது அந்த வார்த்தையை ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறாங்க பாருங்க. மீகா 5:2. மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவருடைய புறப்படுதல் எப்படி உடையது? அது அனாதி நாட்கள்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, உலகம்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தே தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒன்று இருக்கிறது. என்னது அது? இந்த உலகத்தை உண்டாக்கி இந்த மனிதர்களை வைத்து அவன் நிச்சயமா தவறு பண்ணுவான், பாவம் செய்வான். நிறைய பேர் அப்படி யோசிக்கிறது இல்லை. அவங்க அறிவில் படிப்பாங்க பைபிள். எப்படி கடவுள் ஏன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் மனுஷனை வச்சு விட்டுட்டார், அப்படியே கண்டுக்காம விட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவருக்கு தெரியும். அதனால தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவின் வருகை, இயேசு நடந்து வரார் ஞானஸ்நானம் எடுக்க. அப்போ அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதோ
உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. எப்ப அடிக்கப்பட்டது? அது உலகெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே பிதாவானவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஒருவேளை இவன் பாவம் செஞ்சான், அவன் செய்வான், அக்கிரமம் செய்வான், மகிமை இழந்து போவான், வாழ்க்கையை கஷ்டமாக்கிடுவான், நஷ்டமாக்கிடுவான், சாபத்துக்குள்ளாக்கிடுவான். நான் உண்டாக்கி கொடுத்த உலகத்தை அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணும்படியாக, மறுபடியும் அதை சரியாக்கும்படியாக என்னுடைய குமாரனை பலியாக இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பது உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே பிதாவினால், தேவனால், கடவுளால் முன்குறிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. அது மீகால இவ்வளவு அழகா சொல்றார். பெத்லகேம் ஒரு சின்ன ஊர், ஒரு கிராமம். இதுல இருந்து இஸ்ரவேலை ஆள போகிற ஒரு ராஜா வரார், ஒரு மன்னன் வருகிறார். அவருடைய புறப்படுதல் திடீர்னு இருக்காது, அது அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடைய it has been planned in all time. எப்படி உருவாக்கப்பட்டது? அது ஏற்கனவே அது அனாதி காலமாய், ஆதி காலம் முதலாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அது உருவாக்கப்பட்டது. இயேசுவின் பிறப்பு அல்லது இயேசுவின் வருகை என்பது திடீர்னு நடந்த விஷயம் இல்லை. திடீர்னு கன்னிகை ஒரு குழந்தை பெற்றெடுத்தா, அவளுக்கு இயேசுன்னு பேர் வச்சுட்டா, அவர் வளர்ந்தார், ஒரு 4-5 அற்புதங்களை செஞ்சார், சிலுவையில் அடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் ரட்சகர் ஆயிட்டார். அப்படிப்பட்டவர் அல்ல அவரு. அவருடைய புறப்படுதல் அனாதியாய் இருக்கிறது. அனாதி என்ன? ஏன்ஷியன்ட், ஆதி முதலாய், உலகம்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே. புரியுதுங்களா இல்லையா? தொடக்கமும் முடிவும் இல்லாதப்பவே இட்ஸ் பீன் பிளான் டு சென்ட் God has human into this world. அனாதி நாட்களாய் என்ன பிளானு? கடவுள் தன்னை மனிதனாக இந்த உலகத்தில் அவதரிக்க வேண்டும், மனுமக்களுடைய பாவங்களை சுமக்க வேண்டும், அவர்களை மறுபடியும் தேவனோடு கூட இணைக்க வேண்டும் என்பது பூர்வ காலம் முதலாய் அது முன்குறிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. கொலோசியர் 1 அதிகாரம், கொலோசியர் 1:14-20 வரைக்கும் பாருங்க. கொலோசியர் 1 அதிகாரம் 14-20 வரைக்கும். Colossians chapter 1 verse 14 to 20. கொலோசியர் 1 அதிகாரம் 14 முதல் 20. கொலோசியர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இயேசுவை பற்றி சொல்றார். குமாரனாகிய இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறதா? அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குதுன்றார். பாவிகளாக இருக்கிற நமக்கு, கடவுளை அறியாமல் இருக்கிற நமக்கு, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற நமக்கு, இப்போ இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு ரிடெம்ஷன், ஒரு ரெடீமர் நமக்கு இருக்கிறாரு, ஒரு மீட்பர் இருக்கிறாரு சொல்லிட்டு, இந்த மீட்பர் யார் அப்படின்றது தான் அடுத்த வசனம். இந்த குமாரனாகி இவர் யார், மீட்பராகி இவர் யார் அப்படின்னு சொல்லும் போது, இவர் மரியாளின் குமாரன், தெய்வத்தாயின் குமாரன், மாதாவின் குமாரன். ஹலோ, அப்படிலாம் சொல்ல. எப்படி சொல்லியிருக்குது வேதம்? அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம். அப்படின்னா யார் அர்த்தம்? He was literally God. யாரை போலவே அவரு கடவுளாகவே, கடவுளை போலவே கூட வேண்டியது, கடவுளாகவே அல்லது தேவனாகவே இருக்கிறவர். அடுத்த வார்த்தை இன்னும் முக்கியமான வார்த்தை, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். Who is Jesus Christ? அப்படின்னா எல்லா சிருஷ்டிக்கும், அப்படின்னா உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் காணப்படுகிற 4000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லாவற்றுக்கும் முந்தின பேருமானவராய் இவர் இருக்கிறார். ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? சில நேரத்தில் உலக மக்களோட பேசும்போது, இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க எப்படி வாதாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, எங்கள் சாமி 4000 வருஷமாக இருக்கிறது ஒரு கல்வெட்டு இருக்குது. ஹலோ, புத்த மடாலயம் போனீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ போகிறதுக்கே கடினமாக இருக்கக்கூடிய அந்த ஊரில், இப்போவே இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கும் போதே போகிறது கடினமாக இருக்கிற அந்த ஊரில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அங்கே இந்த புத்த மடங்களை
கட்டியிருக்கிறாங்க. மண்ணில், களிமண்ணில், அது பயங்கர கல் இல்லை, அதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. பயங்கர சிற்பங்களோடு இருக்கும். அது ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அங்கே வந்து இவ்வளோ தூரம் கட்டி பண்ணியிருக்கிறாங்க, இது இவ்வளோ நாள் பாதுகாக்கிறாங்க, எந்த அழிவும் வரல அந்த இடத்துல. அப்போ அவங்க எது சொல்லி தருவா பெருமை பாராட்டுவாங்க? 2000 வருஷமாக இருக்குது அப்படின்வாங்க. எத்தனை வருஷமாக இருக்குது? இது 2000 வருஷமாக இருக்குது, போய் பாருங்க. நமக்கு போன உடனே இப்போ 2000 வருஷமாக இருக்குதாம்பா அது அப்படின்னு வாய் பொழந்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லது தான், அது 2000 வருஷம் இருக்கட்டும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் என்னுடைய ஆண்டவராய், என்னுடைய ரட்சகராய், என்னுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். யாராக இருக்கிறார் அவர்? ஆமாம், சர்வ சிருஷ்டிக்கும், எல்லா உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா சிருஷ்டிகளுக்கு முன்பதாகவே யார் இருக்கிறது? The Lord Jesus is existed. இயேசுவானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் எல்லா சிருஷ்டிக்கும் முந்தினவராயவர் இருக்கிறார். அவருக்கு தொடக்கம் முடிவும் இல்லை. ஆரம்பத்தை கணக்கே ஒருவராலும் விட முடியாது. He was existed. அப்போ உங்களுடைய நீங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய சரித்திரத்தை என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர், எல்லா சிருஷ்டிகளுக்கும் எப்படிப்பட்டவர்? அவர் முந்தினவர். நம்புறீங்களா நீங்க அதை? 16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பவுல் இதை மறுபடியும் இங்க உறுதி பண்றார். இதுக்கு முன்னாடி பார்த்தது யோவான், இப்ப சொல்றது பவுல் அதை உறுதிப்படுத்துறார். சகலமும் அவருக்கு மூலமா சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும், எதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்றார்? எதுவையெல்லாம்? பரலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளுமான காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் என்ன பண்ணப்பட்டது? நல்லதாலும் சொல்லுங்களேன். He was the created God. அவ்வளோதான் பாயிண்ட், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்க இன்னைக்கு பார்க்குற இல்லை பார்க்க முடியாமல் இருக்கிற எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டது, அவருக்கென்றே உண்டாக்கப்பட்டது. யாரால் உண்டாக்கப்பட்டது? சொல்லுங்களேன். அவரால் உண்டாக்கப்பட்டது, அவருக்கென்றே உண்டாக்கப்பட்டதாக இருக்குது. அப்படின்னு என்ன சொல்றது? He was the only proprietor. அவர் மட்டுமே இந்த உலகத்தை முழுமையாய் சொந்தம் கொண்டாட முடியும், உரிமை கொண்டாட முடியும். அவருக்கு மட்டுமே எல்லாம் தெரியும், நமக்கே கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் நம்ம கண்களுக்கு மறைந்திருக்கிறவைகளுக்கும் சேர்த்து அவரே தேவாதி தேவனாய் அவர் இருக்கிறார். ஆதி முதலாய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அவர்? 17, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். மறுபடியும் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துறாங்க. எப்படிப்பட்டவர் அவர்? அதெல்லாம் சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கும், அதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? He is before all things. எல்லாவற்றுக்கும் அப்படின்ற வார்த்தை. ஏன் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றேன் தெரியுமா? நம்மளாம் இந்த நடுவில் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழறோம், கொஞ்ச நாள் தான் நமக்கு தெரியும், சில வரலாறுகள் தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த உலகம்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே ஒருவர் என்ன பண்றார்? இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் அவர் இருக்கிறார். இந்த பிரபஞ்சமே, இந்த உலகமே அவரால் உண்டாக்கப்பட்டது. இது எல்லாவற்றுக்கும் உரிமையாளனாய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாவற்றுக்கும் முந்தின பேருமானவர். அந்த மாதிரி ஒருத்தரை காட்ட முடியுமா? உங்க சொந்தத்தில் யாராவது இருக்கிறாங்களா? ஹலோ, யாராவது இருக்கிறாங்களா? இல்லை நீங்கள் அப்படிப்பட்டவரா? கிடையாது. எல்லாவற்றுக்கும் முந்தின பேருமானவன் இருக்குது. எல்லாவற்றுக்கும். No one is equal and compared to God. அதாங்க பாயிண்ட். இயேசுவை போல வேற ஒரு நபரையோ வேற ஒரு தெய்வத்தையோ வேற எந்த ஒரு காரியத்தையும் என்ன பண்ண முடியாது. நீங்க முந்தினும் பேருமானவன் சொல்லவே முடியாது. He was existed before each and everything. எல்லாவற்றுக்கும் அவரே முந்தினமான, அவரே முதன்மையானவர். அவரை கொண்டுதான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அல்லாமல் எதுவும் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவரே முந்தின பேருமானவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. 18, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரை ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர், சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியம் ஆயிற்று. எல்லாவற்றுக்கும் முந்தின பேராவராக இருந்ததுனால எல்லா பிளானையும் அவரே போடுறாராம். எல்லா பிளானையும் அவரே போடுறாராம். என்ன பிளான் போட்டாராம்? மனுஷன் பாவம் செஞ்சானா அந்த பாவத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கி
நான் ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்ல வாழ்க்கைக்கு எடுத்து குட்டி சோறாக்கிட்டான் இல்லையா, ஆக்கிட்டான் ஆதாம். அதை மறுபடியும் சரி பண்ணணும், மறுபடியும் அதை மீட்டு உருவாக்கணும்னா அவருக்கு எது திரும்ப பிரியமாயிற்றா? சிலுவையிலே தம்முடைய குமாரனை அடித்து அவர் சிந்தின ரத்தத்தினாலே இவைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர அவருக்கு பிரியம் ஆயிற்று. ஹலோ, அவருக்கு என்ன ஆயிற்று? பிரியம் ஆயிற்று. அப்படின்னா அவர் முடிவு பண்ணி இருக்கிறார். நிறைய பேருக்கு அது புரியல. என்னங்க கடவுள்னு சொல்றீங்க, அவரை கொண்டு போய் சிலுவையில் அடித்து தொங்க விட்டாங்க, அங்கே போய் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அவருக்கு அதுதான் பிரியம். அவர் தான் முதன்மையானவர், அவர் தான் முதற் பேரானவர், அவர் தான் அனாதி தேவன், அவர் தான் பூர்வ காலம் முதலாக இருக்கிறார், அவர் தான் ஆதியும் அந்தமாய் இருக்கிறார். அவருக்கு யாரும் ஐடியா கொடுக்க முடியாது, ஆண்டவரை கொஞ்சம் இப்படி மாற்றிக்கங்கன்னு யாரும் சொல்லவும் முடியாது. அவர் என்ன முடிவு செய்திருக்கிறாரோ அதை அவர் செய்து காட்டுவார். அதை தான் செஞ்சு காமிச்சார். சிலுவை மரணம்ன்றதே என்ன? He has given only begotten son இருக்குது ஆங்கிலத்தில். தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஹலோ, பேசுறது புரியுது? அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அது உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்றின் மேலே, எல்லாவற்றையும் காட்டிலும் ஒன்றின் மேலே என்ன பண்ண முடியும்? அவங்களால அன்பாக இருக்க முடியும். எல்லாத்துக்கு மேலே பொதுவான ஒரு அன்பில் இருக்கலாம். ஹலோ, 2 பிள்ளைங்கள் இருக்கிறாங்கன்னா 2 பிள்ளைங்க மேலே அன்பாக இருக்கலாம். ஆனால் 2 பிள்ளைங்களை ஏதோ ஒன்றுத்து மேலே என்ன பண்ணலாம் வருங்க? ஆமாம், மறுக்கவே முடியாது. எனக்கு 2 பிள்ளைங்களும் ஒன்று தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இயல்பில் பிள்ளைங்களை விட்டுருங்க, கணவனை விட்டுருங்க, மனைவியை விட்டுருங்க, யாரோ ஒருவர் அல்லது ஏதோ ஒன்று எல்லாவற்றையை காட்டிலும் முதன்மையான அன்பு உள்ளதாய் அது இருக்கும். ஏன்னா கடவுளே அப்படிப்பட்டவர் தான். கடவுளே அப்படிப்பட்டவர் தான். இவ்வளோ பெரிய உலகம் இது எல்லாத்தையும் உருவாக்கிட்டு தம்முடைய முழு அன்பின் அடையாளமாய் தம்முடைய முழு அன்பையும் வைத்தது யார் மேலே? தம்முடைய குமாரன் மேலே. அதனால தான் தம்முடைய குமாரனை சிறந்தவர் இந்த பூமிக்கு என்ன பண்ணினார்? அவர் அனுப்பினார். யாரை அனுப்பினார் அவர்? ஆமாம். அப்போ அதுதான் அன்பை வெளிப்படுத்துது. உம்முடைய சிறந்ததை அனுப்பியா என்னை வந்து மீட்டு கொண்டீர், உம்முடைய சிறந்ததை கொடுத்தா என்னை வந்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கும்படி கொடுத்தீர். எவ்வளோ பெரிய விஷயன்றது அப்போ தானே பண்ணுதாங்க, புரிய ஆரம்பிக்குதாங்க. ஹலோ, ஒரு நண்பன் உங்களுக்கு இருக்கிறான், அவனோட பழகுறீங்க, அவன் ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறான். அதில் ஒரு பைக் எடுத்துங்க. வாழ்நாளில் அல்லது வாழ்க்கையில் எல்லாத்த விட அந்த பைக்கை தான் அதிகமாக நேசிக்கிறான், அந்த பைக்குக்கு தான் அதிகமான முன்னுரிமை கொடுக்குறான். அப்படின்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பண தேவை ஏதோ ஒன்று வருது. ஒரு பண தேவை வந்த உடனே இந்த பைக் எடுத்துன்னு போய் விற்றுறான். விற்று அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். எப்படி பார்ப்பீங்க அந்த பணத்தை? ஹலோ, இப்போ இருக்கிற நிலைமையில் எப்படி பார்ப்பீங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனால் கொஞ்சம் மூளையோடு கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, மனசாட்சியோடு கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, மனசில் ஈரத்தோடு கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா அது எப்படி பார்ப்போம்? நம்ம எல்லாவற்றை விட எதை உயிராக நினச்ச நீ? பைக்கை உயிராக. அந்த பைக்கு எனக்காக என்ன பண்ணிட்ட நீ? விற்று பணத்தை கொண்டு வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஹலோ, அன்பை இதை விட பெருசாக என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அன்பு எப்பவுமே தன்னில் உள்ள சிறந்ததை மட்டுமே என்ன பண்ணும், அது கொடுக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் கேள்வி கேட்க முடியாது, ஏன் அப்படி பண்ணுற? இப்போ உலக பிரகாரம் அன்பு கூட எடுத்துங்க. டேக் த வேர்ல்ட் லவ், ஈராஸ் லவ்னு நான் இங்கே போதிக்கிறேன் இல்லையா? ஈராஸ் லவ்னா என்னது? அது கொஞ்சம் மூளை கிடையாது, சுத்தமாக கிடையாது. அதில் சில நேரத்தில் அது முடிவுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏடாகூடமாக இருக்கும். சென்னையில் ஃபோரம் மால்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? ஒரு முறை இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் தான் போயிருந்தேன் நான். அங்கே போயிருந்தேன். 3rd ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. நான் மட்டும் தான் போயிருந்தேன் தனியாக. அப்போ கல்யாணம்லாம் ஆகலை எனக்கு. போயிருந்தேன், தனியாக உட்காந்து சாப்பிட்டு, நல்லாயிருக்கும் அந்த இடம், அமைதியாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அது ஒரு பெரிய ரவுண்டாக ஒரு மால் பாருங்க. ஆப்போசிட்டில் ஒரு பையன் 4th ஃப்ளோருக்கு போயிட்டான். 4th ஃப்ளோர் வந்து ஏதோ அந்த கார் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அங்கே போயிட்டான். போயிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இந்த எஸ்கலேட்டர், இந்த படிக்கட்டு போகல, அதுக்கு மேலே ஏறி நின்றுட்டான். அந்த கைப்பிடி மேலே கீழெல்லாம் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறாங்க. எனக்குலாம் அப்படியே நடுக்கமாயிடுச்சு, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. அவன் லைட்டாக ஸ்லிப்பாச்சுல அப்படியே விழுந்து தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஏறி நிற்கிறான்.
கீழே இருந்து கத்துறாங்க, எல்லாரும் கத்துறாங்க. அவன் ஏதோ ஒரு சத்தமாக சொன்னான் பாருங்க, அது என்னென்ன எனக்கு கேட்கல. பெரிய பெரிய மால் அது. அதோட கடைசி அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போவே இல்லை. கத்திக்கிட்டே அங்கேருந்து கீழே விழுந்தான். கத்திக்கிட்டே அங்கேருந்து கீழே விழுந்துட்டான். நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் என் கார் நிப்பாட்டி வச்சுருந்தேன். லிஃப்ட்டை போட்டு நேராக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு விறுவிறுன்னு வந்து ட்ரெஸ் எடுக்க தான் போயிருக்கு. எதுவுமே எடுக்கல, நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் பாலிமர் நியூஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அவன் ஒரு பெண்ணை உயிராக நினைக்கிறான். அந்த பொண்ணுக்கு தன்னுடைய அன்பை அவன் உறுதிப்படுத்த விரும்புகிறான். எல்லாத்த விட என் உயிரை விட நீ தான் யார் எனக்கு முக்கியமானவ. அதுக்கு நான் உறுதிப்படுத்தினா நான் என்ன பண்ணி அவனை இப்போ நான் என் உயிரை கொடுத்தாகணும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. நமக்கு பார்க்கும்போது இதுனா பைத்தியகாரத்தனமாக இருக்குது, இவங்க இப்படிலாம் பண்ணலாமான்னா அன்போடைய வேலை அதுதான். இட் வில் டிசைட் சம்திங் அண்ட் இட் வில் டூ. அவ்வளோதான். அது முடிவு பண்ணோம். அது பார்க்குறவங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக தெரியலாம், சரியானதாக கூட இல்லைன்னு வாதிடலாம். ஆனால் அன்பு எப்பவுமே சில விஷயங்களை முடிவு செஞ்சுட்டு அது என்ன பண்ணும், தாராளமாக அது இறங்கி செய்யும். இது உலக பிரகாரமான அன்பு. அது சரியில்லைன்னு சொல்ல, இட் இஸ் ராங், அது தப்பு தான் அது. ஆனால் அவன் அறிவு கேட்டது என்னது, நான் உறுதிப்படுத்தி ஆகணும். அப்போ உலக பிரகாரமான ஒரு சாதாரணமான அன்பு. அவன் செத்து போயிட்டான். இப்போ அதனால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கும் போதா? ஹலோ, ஏற்கனவே வேணான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதுன்னா அது கண்டிப்பாக ஒரு 2 நாள் சாதமாக மாறிட்டு கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தை குட்டிங்களோட ஜாலியாக இருக்க போகுதுன்னு வச்சுப்போமே. அது எப்படி ஒன்று எடுத்துகிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை, அது அவங்கவுங்க வாழ்க்கை அது. ஆனால் கவனிக்க வேண்டியது எது, நான் உயிரை கொடுப்பதுனால, அப்படி உயிரை கொடுத்து அன்பை காட்டுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்புனாலே ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும். நாங்கள் இட் ஹேஸ் சம்திங் குட். இயேசுனால தான் அவர் பிரயோஜனம் உள்ளவராய் தம்முடைய மகனை அனுப்பி பிரயோஜனம் உள்ளவராய் மரிக்க செய்து அவருடைய மரணத்தினாலே நாம் மீட்படைந்திருக்கிறோம். எதனால் மீட்படைந்திருக்கிறோம்? ஏன்னா அங்கே பிரமாணமே என்னது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னவா இருக்கிறது, மரணம்னா வெறும் சரீரத்திலிருந்து ஜீவன் போகிறதில்ல, அது எல்லாருக்கும் ஒரு நாள் போவோம். அது 2வது மரணம். 1வது மரணம் என்னது, இந்த பூமியில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கு, விசுவாசம் இல்லாமல், அன்பு இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஆறுதல் இல்லாமல் இருக்கிறது தான் 1வது மரணம். இந்த மரணத்தை தான் வேதம் போதிக்கிறது. ஆதாமை பார்த்து சொன்னார், நீ இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஆனால் 900 வருஷம் வாழ்ந்தான் இருக்குது. 900 வருஷம் எப்படி வாழ்ந்தான்னு போய் பார்த்தா தான் தெரியுது. நம்ம ஊரில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், செத்து செத்து பிழைக்கிற அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தான் அவன் 900 வருஷமும். அவனுக்கு முதல்ல வந்து பேரிடி என்ன, அவன் நல்லா இருந்த தோட்டத்தை விட்டு துரத்தி அனுப்பான். இனிமேல் தினமும் நெற்றின் வேர்வினால் ஆகாரம் புசிக்கணும். நீ விரும்புகிறத உன் நிலம் தராது, அதுக்கு நீ கடுமையாக உழைச்சாகணும். பூமி உன்னிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும். சாபம்னா என்னன்னு உனக்கு தெரியணும், நீ விதைச்சால் அது விளையாது அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. சரி, இதெல்லாம் பரவாயில்ல, எப்படியோ லைஃப்பை ஓட்டிடலாம். குழந்தை பிறக்குது, முதல் குழந்தை. ஏவாள் பேர் வைக்கிறா, கர்த்தரால் இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு ஆபேல்னு பேரிடுறா. சரி, அது நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அடுத்தது காயின் பேரிடுறா, அடுத்தது ஆபேல்னு ஒன்று. 2 பிள்ளைங்க பிறகுறாங்க. சரி, சந்தோஷமாக வாழ்க்கை ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் சாயந்தரம் அவனுக்கு நியூஸ் வருது, மூத்தவன் இளையவனை கொன்னுட்டான். எவ்வளோ பேர் கொடூரம் பாருங்க. தான் கண்ணுக்கு முன்னாடியே வளர்ந்த ஒரு பையன், ஒரு குழந்தை, அது சொந்த பையனாலே அது கொலை பண்ணப்பட்டது, அண்ணனால் அது கொலை செய்யப்பட்டது. எந்த அளவுக்கு அது பேர், எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமானதாக இருந்ததுன்னா, தேவனே வந்து கேட்குறாரு காயினை பார்த்து, ஆபேல் என்ன பண்ண, அவன் ரத்தம் என் சந்நிதியில் வந்து கூப்பிடுகிறதுன்றாரு. The blood of your brother called unto me. What you done to your brother? என்ன பண்ண அவனை அப்படின்றாரு. குற்றமில்லாத ஒரு ரத்தம் இல்லையா, பாவமான ரத்தம் இல்லையா, அது அப்ராணியான ஒரு மனுஷன் இல்லையா, உன்னை நம்பி வந்தான் இல்லையா, அவனை வர வச்சு இப்படி கொண்டு போட்டிருக்கிற. அப்போதான் ஆதாமுக்கு உரைக்குது, இது எவ்வளோ கொடூரமான பூமி, எவ்வளோ கொடூரமான ஒரு வாழ்க்கை, எப்படி நிலையற்ற ஒரு வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை. இதில் ஒரு ரட்சகர் தேவை, இதில் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் எனக்கு, ஒரு கடவுள் எனக்கு தேவை. கடவுள் இல்லாமல் வாழ்வது என்பது வாழ்க்கையின் மிகவும் கடினமான ஒரு காரியம். ஈஸியாக சொல்லிடலாம். பிள்ளைங்கள்லாம் வளரும் போது இந்த கஷ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, லைஃபோடைய இந்த கஷ்டம் இதெல்லாம் லைஃப்பை பற்றி தெரியாதப்போ சொல்லுவாங்க இல்லையா, நீலாம் எனக்கு அம்மா அப்பாவா, என்னத்தை பெருசாக நீ செஞ்சுட்டே எனக்கு, என்னத்தை பெருசாக நீ செஞ்சுட்ட எனக்கு. பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நாள் என் மனைவி பார்த்தீங்கன்னா
ஏதோ ஒரு இது பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரு ரியாலிட்டி ஷோ. அதில் ஒரு அப்பா தன்னுடைய மகளை எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சார் அப்படிலாம் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஷோவை என்ன பண்ணுறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவள் திடீர்னு எங்கள் அப்பா இது மாதிரி தானே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு ஆரம்பிச்சிட்டா. இல்லை இன்னும் ஷோ முடியல. அதுக்கப்புறம் பார்க்கல, இல்லை எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ரியாலிட்டியில் இறங்கிட்டா. எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், இது மாதிரி தான் கஷ்டப்பட்டுருப்பார். அவள் எப்பவுமே எல்லாத்தையும் ரொம்ப பெருசாக தான் யோசிப்பா, ரொம்ப டீப்பாக போய் யோசித்து பேசுவா. நான் சொல்ல ரொம்ப எமோஷன் ஆகாது, கொஞ்சம் இரு. அந்த அப்பா அந்த பொண்ணுக்கு ஏதோ கஷ்டப்பட்டுன்னு சொல்கிறாரு. எல்லார் அப்பாவும் எப்படியோ கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. இப்போ 2 பெற்று வச்சுருக்கிறேன், அந்த கஷ்டம் எனக்கும் தெரியுது, தெரியாமலாம் இல்லை. ஹலோ, எங்கள் அப்பா என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாரு, நான் புனிதன் ஆகிட்டேனா? இந்த லெவலில் கையில் எடுத்து செய்யும் போது தான் நமக்கு என்ன பண்ணுது, புரியுது. ரொம்ப கடினம்டா அப்பா, வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்டா. ஒன்று தான் ஸ்கூலில் சேர்த்துருக்குறோம், அடுத்தது இன்னொன்று சேர்க்கணும். 3 பேரை படிக்க வச்சுருக்குறாங்க, புரியுதா இல்லையா? என்னத்தை சேர்த்து வச்ச, என்னத்தை நீ வாங்கி கொடுத்த, அது தெரியாதப்ப, லைஃப்பை பற்றி தெரியாதப்ப கேட்டிருக்கிறேன். இப்போ என்ன பண்ண முடியாது, அது மாதிரி கேட்க முடியாது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். என்னது அது? புரிதல். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல தான் கடவுளை பற்றியும். கடவுள் இல்லைங்க, கடவுள் இருந்தால் அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கண்ணா முன்னா நீங்கள் பேசலாம். ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நிற்பீங்க. நிற்கும் போது தான் தெரியும், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் எப்படி இருந்திருக்குமே, நமக்கு நல்லா இருந்திருக்குமே. ஏன் இதே ஊரில் பிறந்த அறிஞர் அண்ணா, அவருடைய முதல் கொள்கை என்ன? பெரியாரிசம் தான். பெரியாருடைய கொள்கை தான், கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை பற்றி பேசுகிறவன் ஒரு ஏமாற்றுக்காரன், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவர் தான். நான் பார்க்குறது தமிழ்நாட்டிலே இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிலாம் பார்க்கும்போது வைத்தறிச்சலாக இருக்கிறது காரணம்னா, இந்த மாதிரி ஒரு மண்ணில் இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்த ஊரில் இந்த மாதிரி அரசியல் பண்ணி அவங்க பேச்சில் கேட்டுருக்கிறீங்களா? கேட்டுருக்க மாட்டீங்க. நீங்களாம் இன்றைக்கி இருக்கிற கோமாளிங்க பேச்சு தான் கேட்பீங்க. அண்ணாவோட பேச்செல்லாம் யூடியூப்பில் இருக்குது, போய் கேட்டு பாருங்கள் தயவுசெய்து. அந்த அண்ணா தான் தன்னுடைய கட்சியோட கொள்கையாகவே கொண்டு வந்து ஒன்று வச்சார், ஒன்றே குலம் ஒருவனே. கேன்சர் வந்து தான் செத்து போனார் அவர். ஹலோ, கேன்சர் வந்து தான் செத்து போனார். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று கொண்டு வந்துட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு கொள்கை, நம்ம பேச வேண்டிய கொள்கை, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற கொள்கை தான் அது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். யாரு? சில வருஷத்துக்கு முன்னாடி கடவுளே இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை பற்றி பேசுகிறவன் ஏமாற்றுக்காரன், ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது அவர் பேசுறதுலாம். ஆனால் அதே அண்ணா தான் பேசுகிறாரு. ஏன் பெரியாரிஸ்ட்லேருந்து வெளியே வந்தார், திமுகன்னு ஒரு கட்சிக்கு ஆரம்பித்தார். இந்த ஒரு கொள்கைக்காக தான், கடவுள் இல்லாமல் ஒரு மனிதனும் வாழ முடியாது. அறியாமல் ஒன்றா இருந்தாலும், அறியாமல் இருக்கிற காலத்தில் சொல்லிடலாம். அப்பா அம்மா கேட்குற என்னத்த பெருசாக நீ செஞ்சு கீழ்ச்சிட்ட, அங்கே பாரு எப்படி செய்ய, அப்படிலாம் பேசிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு வரும்போது தான் புரியும், கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் இல்லாமல் எதுவும் இங்கே நடக்கிறது இல்லை, தானாக இந்த உலகத்தில் நடக்கிறதுன்னு ஒன்றுமே கிடையாது. அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும்? வெறும் ஒரு ஏழை தாயின் வயிற்றில் பிறந்தவர் எனக்கு கடவுள் ஆகிட முடியுமா? நான் கேட்குறேன். ஏதோ 2 அற்புதங்களை பண்ணிட்டார், அதனால் கடவுள் ஆகிட முடியுமா? கிடையாது. அவருக்குன்னு ஒரு மகிமை இருக்கணும், அவருக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கணும், அவருக்குன்னு ஒரு காரியம் இருக்கணும். அது என்னது? எவருக்கும் இல்லாத ஒரு பெரிய மாட்சிமை மகிமை என்ன? இவரை முந்தின பேருமானவர். எப்படிப்பட்டவர் இவர்? இவரே அனாதி தேவன், இவரே முதலாவது தேவன், இவரை எல்லாவற்றுக்கும் முந்தினவராய் இருக்கிறார். நம்புறீங்களா நீங்கள்? அதை வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10 நிமிஷத்தில் முடிச்சுடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை பாருங்க. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, கடவுள் எப்படி சொல்லுது பாருங்க, யாரிடத்தில் அன்பு கூர்ந்தார்? இந்த அன்பு கூறுதல்ல இருக்கிற பிரதானம் என்ன தெரியும்? இந்த கடவுளுடைய அன்புல இட் இஸ் அன்கண்டிஷனல், அப்படின்னா நிபந்தனையற்ற முறையில். எப்படிப்பட்ட முறையில்?
நிபந்தனை என்னது? இப்போ நீங்கள் அன்பு காட்டுறீங்களே, அன்பு காட்டும் போது கண்டிப்பாக நிபந்தனை இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? என்ன இருக்கும் உங்களுக்கு? உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, இவர் தான் என் ஃப்ரெண்டு, இவங்க தான். அந்த ஃப்ரெண்டு ஏன் பிடிங்கன்னா தெரியாத கூட சொல்லிடுவீங்க. ஆனால் கண்டிப்பாக நிபந்தனை இருக்கும். கண்டிப்பாக என்ன இருக்கும்? நிபந்தனை இருக்கும். ஏன்? அவங்க ஒருவேளை பாசிட்டிவாக பேசுகிறவங்களா இருக்கலாம், இல்லை குடிக்காதவங்களா இருக்கலாம், சிகரெட் பிடிக்காதவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறவங்களா இருக்கலாம். தேர் இஸ் சம் கண்டிஷன், நோன் ஆர் அன்னோன், தெரிஞ்சோ தெரியாமல் இருக்குதாங்க. ஆனால் கடவுளுடைய அன்பில் இருக்கிற பிரதானம் என்ன தெரியுமா? எடுத்து எடுப்பில் இட் இஸ் அன்கண்டிஷனல். அப்படின்னா நீ மோசமான ஆளாக கூட இரு, யாரா கூட இரு, நீ மோசமான ஆள், இருக்கிறதுல கேடு கட்டவன் ஊர் ஃபுல்லாக பேர் வாங்கினான் சகேயோ, அயோக்கிய பையன் பேர் வாங்குறான் சகேயோ. சகேயோ பார்த்து சொல்கிறாரு, சகேயவே சீக்கிரம் இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வரணுன்றார். எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறேன், இவன் வீட்டுக்கா? இல்லை நாங்களே ஒதுக்குறோம், நீர் ஒரு கடவுள்னு சொல்கிறீர், நீர் போய் இவன் வீட்டுக்கு போகலாமா? பிகாஸ் காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது? அது நிபந்தனையற்றது. வாழ்க்கையில் அதை மறந்துடாதீங்க. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தப்பு செஞ்சுட்டோம். ஏன்னா நம்முடைய கலாச்சாரத்தில் அப்படி சொல்லி கொடுத்துட்றாங்க. தப்பு செஞ்சால் கடவுள் என்ன பண்ணுவார்? கண்ணை குத்துவார். அப்படி குத்திருந்தாருன்னா இன்றைக்கி நீங்கள் நான் எல்லாருமே என்னவா தான் இருந்திருக்கணும்? நல்லா சொல்லுங்களேன். ஆமாம், கண்ணு இல்லாமல் தான் இருந்திருக்கணும். கண் இல்லைன்றது கூட ஒரு பக்கம். ஹலோ, கண் இருக்கிற இடமே இருந்திருக்காது, அவ்வளோ குத்திருக்கணும் நம்ம பண்ணதுக்கலாம். ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு தெரியுதுன்னா உங்கள் ஃபோன் எடுத்துங்க, வீடியோ ஆன் பண்ணிங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுங்கள் நீங்களே என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு. அதை நீங்களே டிவியில் போட்டு பாருங்கள். நானாது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் நீங்களே தான். நானா இதெல்லாம் செஞ்சேன்? ஆமாம் நீங்கள் தான். நீங்களாம் ஆமாம் நீங்கள் தான் பேசுகிறீங்க. அவ்வளோ மோசமான ஆட்கள் நம்ம. இது கவனிக்க வேண்டியது என்னது? இவ்வளோ மோசமான ஆட்களை நம்மளே சில நேரத்தில் வெறுத்துடுறோம் நம்முடைய காரியங்களை பார்த்து. அப்படி வெறுக்கக்கூடிய நிலையில் இருக்கிற நம்மளை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நம்மை ஒருவர் அன்பு கூறுகிறார் என்றால் அவர் தான் நமக்கு யாராக இருக்க முடியும்? ஆண்டவராக இருக்க முடியும். வெளிப்படத்தில் அப்படி ஆரம்பிக்கிறார், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. யாரிடத்தில் அன்பு கூர்ந்து? அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம யாராக மாற்றுகிறார் அவர்? அதான் சொல்லுங்களேன். அதான் இயேசுவை ஏன் பிடிக்கும், இவரை ஏன் நம்புகிறேன்? பிகாஸ் he makes king for my life. என் வாழ்க்கையை யாரும் தீர்மானிக்க முடியாது, என்னுடைய ஓட்டத்தை யாரும் தீர்மானிக்க முடியாது, என் எதிர்காலத்தை எதுவும் தீர்மானிக்க முடியாது. என் எதிர்காலத்தை என் தேவனை கொண்டு நானே, நீங்களே என்ன பண்ணுவீர்கள்? தீர்மானிக்க முடியும். என்ன பண்ண முடியும்? ராஜானா அதுதான், உங்களை நீங்களே ஆண்டு கொள்ள முடியும். ஆனால் முன்னாடி அப்படி வாழ்க்கை இல்லை. பாவம் உங்களை ஆண்டு கொண்டது, சாபம் உங்களை ஆண்டு கொண்டது, தரித்திரம் ஆண்டு கொண்டது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது உட்காந்துருந்தாங்க, அது விரட்ட முடியல, அதை துரத்த முடியல. அது அடிமைன்னு சொல்கிறோம். அந்த அடிமை தளத்திலிருந்து தான் நம்மை விடுதலையாக்கி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகியிருக்கிறார். இப்போ I can throw away anything that come against me. ராஜாவுக்கு எதிராக எது வந்தாலும் என்ன பண்ண முடியும்? அவ்வளோ தோற்கடிக்க முடியும் இல்லையா? அதே போல தான் உங்களை சொல்கிறாரு, உன்னை அன்பு கூர்ந்து ஒன்று உருவாக்கிட்டேன், உன்னை வேறு விதமாக உருவாக்கிட்டேன். ரட்சிக்கப்பட்ட ஞானசாரம் எடுத்தேன்னா ஏதோ மதம் மாறிட்டேன்னு இல்லை, அதால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. யாராக மாறிட்ட நீ? உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இருளை வெளிச்சமாக மாற்றக்கூடிய அதிகாரம் உனக்கு உண்டு. அதனால விசுவாசிகளாக நடக்கிற அடையாளங்கள் லாவணன் பேசுகிறார் இயேசு. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள், சாபத்திற்கு ஏதுவான விஷத்திற்கு ஏதுவான ஒன்று உங்களை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாதுன்றார். சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், வியாதி சிறுமல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். முதல் வார்த்தை அற்புதமான வார்த்தை. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீங்க, பிரச்சனையை துரத்துவீங்க, வியாதியை துரத்துவீங்க, பலவீனியை துரத்துவீங்க. வராமலாம் இருக்காது, வரும். வந்தால் துரத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டு? இயேசுவை விசுவாசிக்கிற நம்புகிற ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதான் ராஜா. நம்புறீங்களா நீங்கள் அதை? 7 இதோ மேகங்களுடனே வருகிறார். எங்கே வருகிறார் அவர்? அவருடைய செகண்ட் கம்மிங். ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் இருக்கும்போது செகண்ட் கம்மிங் எடுத்து பேசுகிறோம். முதலாவது ஒரு வாட்டி வந்திருக்கிறார், அன்றைக்கி தான் இருக்கிறோம். அதான் ஞாபகப்படுத்துகிறோம். அந்த ஞாபகப்படுத்துகிற நாளில் இதை ஞாபகப்படுத்திக்கொள்ளும். முதலாவது வந்தது அவர் உண்மை என்றால், தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் மாம்சத்தில் வந்தது உண்மை என்றால், இன்னொரு பெரிய உண்மை இருக்கிறது. என்ன உண்மை அது? மீண்டும் அவர் கடைசியாக இந்த பூமிக்கு வர இருக்கிறார். என்ன பண்ண இருக்கிறார் அவர்? அதை எழுதுகிறார். இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார், கண்கள் யாவும் அவரை
காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரங்கள் எல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும். கடவுள் யாரு? இயேசு யாரு? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். என்ன பற்றுகிறார் அவர்? இந்த 2025 ஆண்டுல இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நான் உங்களுக்கு அதுதான் திருவுளம் பற்றுகிறேன். நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் நம்பி வந்திருக்கிற இந்த இயேசு அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், தொடக்கமும் முடிவும், அவரை முந்தின பேருமானவர். சகலமும் அவரால் உண்டானது, உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. He was the creator. The creator has born as a king. ஹலோ, சிருஷ்டிகரே யாராக பிறந்திருக்கிறார்? அவர் ராஜாதி ராஜாவாக, நம்மை மீட்கிற மீட்பராக, ரட்சிக்கிற ரட்சகராக அவர் பிறந்தார். சரி, இப்படிப்பட்ட அல்பாவும் ஒமேகவுமானவர், ஆதியும் அந்தமானவர் உங்கள் வாழ்க்கையில் வந்தா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டா நீங்கள் என்னவா திரும்ப மாறுவீங்க தெரியுமா? அது கடைசியை பார்த்து முடிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் இப்போ முழுசாக படிக்கலாம் பாருங்க. வார்த்தையாக இருந்து மாம்சத்தில் வந்தவர், ஆதியில் இருந்து நமக்காக மனிதனாய் வந்தவர், அவரை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை அது என்னவாக மாறும், நீங்கள் யாராக மாறுவீங்க அங்கே எழுதி வைக்கிறாரு. யோவான் 1 முதல் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாயிண்ட் இப்பதான், அவருக்குள் என்ன இருந்தது? இயேசு எங்க பிறக்கணும்? ஜீவனற்று கிடக்கிறோம். நிம்மதியற்ற ஜீவன், அதுதான் ஜீவன். ஆசீர்வாதம்னு அர்த்தம். ஆசீர்வாதம் தான் நன்மைகள்னு அர்த்தம். நன்மைகள் இல்லாமல் இருக்கிறோம், வெற்றி இல்லாமல் இருக்கிறோம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், ஆறுதல் இல்லாமல் இருக்கிறோம், சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா? பல காரியத்தில் சொல்றாரு, அவருக்குள் என்ன இருக்கிறது? நீங்கள் தேடுற ஜீவன் எங்கே இருக்கிறது? நீங்கள் தேடுற ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? நீங்கள் தேடுற விமோச்சனம் எங்கே இருக்குது? எங்கே இருக்கிறது? அது உங்களுக்காக இந்த பூமியில் வந்து இயேசுவுக்குள் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? அது அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அல்லது இயேசு தைரியமாக ஒரு விஷயத்தை ப்ரொக்ளைம் பண்ணார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வாழ்க்கையில் உருப்படணும், விமோச்சனம் வரணும், சரியாகணும்னா இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் வேறொரு வழி இல்லை. 1000 வழி தெரியும், போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் முட்டுச்சந்தாக தான் இருக்கும். முட்டிக்கிட்டு ஒரு இடத்துல போயிட்டு நிற்பீங்க. இந்த வழி அப்படி இல்லை, இது ஜீவனுக்கு போகிற வழி, வாழ்வழிக்கிற வழி. இது உங்களை இந்த உலகத்திலே ஒளிமயமாக வாழ வைக்கிற வழி. அதை தான் இங்கே பேசுறாரு. என்ன சொல்றாரு? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு யாராக இருந்தது? நல்லதை சொல்லுங்க, யாராக இருந்தது? சரியே ஆவலை, மாறவே மாட்டேன்னுது, என்ன பண்றதுன்னே தெரியல, வழியே தெரியல அப்படின்னு இருக்குது இல்லையா? பல விஷயத்துக்கு அது காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை நீங்கள் இன்னும் ஜீவனாக உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. நீர் என்னுடைய ஜீவன் என்று நீங்கள் சொல்லி பாருங்க, இயேசு உங்களுடைய ஜீவனாக நீங்கள் விசுவாசித்து பாருங்க, அந்த ஜீவன் உங்களுக்கு எதுவாக மாறும்? ஒளியாக மாறும். என்னவாக மாறும்? ஒளின்னு அர்த்தம்? நம்பிக்கை தருவது, விசுவாசத்தை தருவது, வழியை காண்பிப்பது. நீங்கள் எந்த இடத்துல போனால் வெற்றி உங்களுடையதாய் மாறுமோ, எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாகணுமோ, அந்த வழியை காட்டக்கூடிய வெளிச்சம் இயேசுவின் ஜீவனாக இருக்கிறது. அதான் சொல்றாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் தான் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, யூதர்களுக்கு அல்ல, வெளிநாட்டுக்காரங்களுக்கு அல்ல, மனுஷருக்கு எதுவா இருந்தது? நீங்களா யாரு? ஞாபகம் இருக்குதுல்ல? திடீர்னு எவனாவது வருவான், நாம் தமிழர்கள்னு. நான் மனுஷன். தமிழ்ன்றது மொழி, அது அரசியல் வச்சு அவங்க பிழைச்சிப்பாங்க. நீங்கள் மனுஷன் சொன்னதான் நீங்கள் பிழைக்க முடியும். புரியுதா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கணும், தமிழ் பேசிக்க தெரியலாம். தெலுங்கானாக்கு திடீர்னு போகிறீங்க, அங்கே போய் என்ன பண்ண முடியாது? நாம் தமிழருங்கன்னா அங்கே நான் தெலுங்கர்னு இருக்கிறான், வாயிலே குத்திடுவான் அவங்கள. எங்கள் ஊரில் வந்து நடா பண்ணிகிட்டு இருக்கிறேன்ட்டு பேசக்கூடாது. ஆனால் நீ நானும் யார் தான்? நான் மனுஷன்தான். யார் தான்?
மனுஷன் தான் போயிட்டீங்கன்னா உலகத்தில் எந்த இடத்துல ஒன்றா போகலாம், நீங்கள் எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க. மனுஷனாக இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. நம்புறீங்களா நீங்கள்? அப்போ இயேசு அதனால தான் தூதன் சொன்னான், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியாக இருக்கிறது. மனுஷனாக இருக்கிற எல்லாருமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இவரை கடவுளாக நீங்கள் அங்கீகரிக்கலாம், கடவுளாக உங்கள் உள்ளத்தில் விசுவாசிக்கலாம், கடவுளாக நீங்கள் நம்பலாம். ஏன்னா இவர் மனிதர்களுக்காக வந்த தெய்வமாக இருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒளியை கொண்டு வரும்படியாக வந்த தேவனாக அவர் இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். அந்த சிலுவையிலே கொடுத்த ஜீவனை இன்றைக்கு உங்களுக்குள்ளே தருகிறார். அந்த ஜீவன் தான் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதுதான் வாழ்வளிக்கிறது. நம்புறீங்களா நீங்க? எப்படி வாழ்க்கை மாறுதுன்னா அப்படிதான், மேஜிக்லாம் கிடையாது. ஹலோ, சபையில் இம்மானுவேல் இப்போ ஊருக்கு போயிருக்கிறாரு, சொல்லிட்டு தான் போனார். கல்யாணம் ஆகி 6 வருஷம் குழந்தை கிடையாது அவருக்கு. 8 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க குழந்தையோட இதுக்காக. அவங்க எந்த கட்டத்தில் என்னை சந்திக்கிறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணுது. யூடியூப்பில் பார்த்தேங்க, எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க தான், வேறு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட பேசி பார்க்கும்போது சரியான சத்தியம்லாம் அவங்களுக்கு தெரியல. வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. பிரியலாம், நம்ம போயிடலாம், ஒன்றும் பிரோஜனம் இல்லை, இதுக்கப்புறம் கடன் ஏறி போச்சு, 8 லட்சம் ஆயிடுச்சு, ஒரே குடும்பத்துக்குள்ளே ஒரே பிரச்சனை. அப்போ தான் அவள் என்கிட்ட ஷேர் பண்ணால், சரி நான் ஏதாவது நல்ல சர்ச்சாக இருக்குமான்னு தேடினேன், யூடியூப்பில் உங்களை பார்த்தேன், அதனால் நான் அனுப்பட்டுமான்னு கேட்டுச்சு. சரி வர சொல்லுங்கன்னு சொன்னேன். வந்தாங்க. வந்து ஒரு 6 மாதம் கரெக்டாக இந்த கிறிஸ்மஸ் டே லாஸ்ட் இயர் டிசம்பர் மந்த்து. அப்போ இங்கே இந்த டிசம்பர் மந்த் நிறைய ப்ரேயர் பண்ணுறதுனால ஈவினிங்கில் வந்தாங்க, வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட முடிச்ச பிறகு பேசுனதுக்கு அப்புறம் அவங்க பிரச்சனையை சொன்னாங்க. இந்த மாதிரி லட்சங்களுக்கு செலவு பண்ணுங்க, குழந்தை பிறக்காதுன்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. வயசும் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும். ஆனால் ஆசை இருக்குது, குழந்தை வேணும் கண்டிப்பாக. ஆனால் வாய்ப்பு இல்லை, நம்புறது கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான். நம்ம நம்புறது கூட வாய்ப்பு இல்லைங்க. டாக்டர் அந்தளவுக்கு கிளியர் அண்ட் கட்டாக சொல்லிட்டாங்க, முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த ரூமில் தான் உட்காந்து பேசுகிறேன். அவங்க வீட்டுக்காரர் அப்படியே தலை தொங்கி உட்காந்துருக்கிறாரு. ஒன்றும் நடக்காது பாஸ்டர், பணம் தான் வேஸ்ட்டாக போகுது, ஏமாற்றி பணத்தை வாங்கிடுறாங்க, ஃபெயில்யூர் எல்லாமே. அவங்களுக்கு பெருசெல்லாம் ஒன்றும் சொல்ல, நீங்கள் வாங்க பிரசங்கம் பண்ணுறது கவனமாக கேளுங்க, அந்த பிரசங்கத்தை கவனமாக கேட்டு உள்ளத்தில் ஆண்டவர் விசுவாசிங்க, நிச்சயமாக அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு குழந்தை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பிறக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு, நான் சொல்கிறதுலாம் இல்லை, அவர் வல்லவராய். ஆமாம், இந்த வருஷம் நான் மறந்துட்டேன் அந்த வார்த்தையெல்லாம். நான் நிறைய எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறது நான் மறந்துட்டேன். போன வாரம் மேலே ப்ரேயர் நடக்குது, ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்காரம்மாகிட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா அங்கே இருக்கிறாங்க, நாங்கள் இருக்கோம் இல்லை. நான் கேட்டு எதுக்கு அப்படின்னு கேட்டேன். போன வருஷம் ஒன்று சொன்னீங்க ஞாபகம் இருக்குதா, சர்ச்சுக்கு வரும்போது இந்த ப்ரேயர் டைம், இது டிசம்பர் மந்தில் நானும் என் மனைவி வந்து நின்றுட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோ இருக்குது ஃபேஸ்புக்கில் கூட. ரொம்ப சோகம் பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா. அவராது கொஞ்சம் பாட்டு பாடுவார். அந்த அம்மா டோட்டல் சோகம். மறியல் மாதிரி தான் எப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த அம்மா. அன்றைக்கி ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, அவ்வளோ சந்தோஷம், பெண் குழந்தை பிறந்துருச்சு, நல்லா தூங்குறா பாஸ்டர், நல்ல பால் குடிக்கிறா, இந்த குளிர் தான் கொஞ்சம் ஒத்துக்கல. கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷ்னல் தாயாகிட்டாங்க அவங்க. இப்போ ஆயுதான் அவனை வேறு வழி இல்லை, தூக்கம் இல்லை, அப்படி தான் 2 வருஷம் அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. இவ்வளோ நாள் குழந்தை இல்லைன்னு தூக்கம் இல்லாமல் இருந்தீங்க, இப்போ குழந்தை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? ஆமாம், இது நல்லதுன்னு நான், இது நல்லது. எப்படி பாருங்கள், எப்படி மாறுது வாழ்க்கை தான் சொல்ல வரேன். முடியவே முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்று தான் செஞ்சாங்க, கரெக்டாக இருப்பாங்க. எல்லா சர்வீஸில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லா லைவ்லையும் நீங்கள் பார்க்கலாம். எப்படி இருக்கும் பாருங்கள். முடியாதுன்னு சொல்லிட்டு பிறகு ஒருத்தவங்க வந்து உட்காடுறாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு பிறகு ஒருத்தவங்க கடவுளை நம்புகிறாங்க. இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம பொதுவாக நான் ஒரு 5-10 நிமிஷம் உங்களுக்கு டைம், நான் பேசுகிறது தான் டைம் கொடுப்பேன், வேறு எதுக்குமே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, நேரத்தை நான் கொடுக்குறதில்ல. எது மாற்றம்? இந்த பிரசங்க நேரம் தான் மாற்றும். ஹலோ, இது சாதாரணமாக நினைக்கிறீங்க. அதனால தான் இயேசு பேசினார், பழைய ஏற்பாடு காலத்தையும் மோசையின் காலத்தையும் சொன்னார், மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்புறீங்களா நீங்கள்? அதை இவ்வளோ நேரம் சிரமம் எடுத்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான். எனக்கு அழகாரம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு போக தெரியும் எனக்கு. இயேசு வந்தார், நமக்காக வந்தார், உங்களுக்காக வந்தார். எல்லாருக்கும் நீங்கள் அன்பு கொடுங்க, எல்லாரோட சந்தோஷமாக இருங்க, குடும்பத்தில் யார்கிட்ட சண்டை போடாதீங்க, நம்மளை அன்பாக படைக்கப்பட்ட மக்கள், அன்பு கூறுவோம் சொல்லிட்டு போகலாம். வெளியே போனால் தான் தெரியும் அன்பு கூறுதா இல்லை வம்பா இல்லை தூக்கி போட்டு மெதிக்கிறதா. ஹலோ,
இவனெல்லாம் அன்பு கூறணுன்ற அளவுக்கு என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் இதை கேட்டுட்டிங்கன்னா ஒரு நம்பிக்கையோடு போவீங்க. நான் போய் ஏதோ ஒரு குழந்தை இயேசு ஆராதிச்சுட்டு வரல, நான் ஏதோ என்னை பற்றி தெரியாத ஒரு கடவுளை போய் ஆராதிச்சுட்டு வரல. என்னை பற்றி நன்றாக அறிந்தவர், முந்தின பேருமானவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். இப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை, இப்படி ஒரு பேர் இல்லாதவரை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், போயிட்டு ஆராதிச்சுட்டு வந்திருக்கிறேன், அவரை தொழுது கொண்டு வந்திருக்கிறேன், அவர் என்னுடைய கடவுளாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மூலமாய் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. என்னவா இருந்தது? அது நம்புறீங்களா நீங்க? அதை 5:6-9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்தில் வந்து எதுக்கு வந்தாரு? உலகத்தில் எதுக்கு வந்தாரு? எந்த மனுஷனையும் அல்ல. அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு மாட்டாங்க, வாய்ப்பே இல்லைங்க அப்படின்றாங்க இல்லையா? இவர் வாய்ப்பு உண்டுன்றாரு. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் என்ன பண்ண முடியும்? அவரால் பிரகாசிக்க முடியும். என்ன பண்ண முடியும்? நம்புறீங்களா இல்லையா? பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாமே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்னா மதத்தின் அடிப்படையில் சொல்ல, எல்லாமே ஸ்கூல் ட்ராப் அவுட்டுன்னு போய் எதுக்குன்னு கேட்டு பாருங்க. ஐன்ஸ்டீன்லேருந்து மொத்த பேரோட வரலாறையும் படித்து பாருங்க. இதுக்கப்புறம் மண்டையில் ஒன்றும் ஏறாது, இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் மெக்கானிக் ஷெட்டோ ஒர்க் ஷெட்டோ பார்த்து என்ன பண்ண சொல்லுங்கள், போயிட்டு எடுபடி வேலை பார்க்க சொல்லுங்கள், துரத்தி விடுங்கன்னு துரத்தி அடக்கப்பட்ட ஆட்கள் தான் பெண் ஆட்கள். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண லைட்டாக இருக்கட்டும், டெலிஃபோன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சரி. யார் அந்த அறிவு கொடுத்தது? யார் அந்த வாழ்க்கையை தொடங்கினது? யார் இவ்வளோ பேருக்கு இத்தனை கோடி மக்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள மனுஷனாக உயர்த்தினது? இந்த இயேசு தான். யாரு? இந்த இயேசு தான். இந்த இயேசு எந்த மனுஷனை என்ன பண்ண வைக்க முடியும்? அவரால் பிரகாசிக்க வைக்க முடியும். உங்கள் பிள்ளைகளை பிரகாசிக்க வைக்க முடியும். நம்புறீங்களா? உங்கள் புருஷனை என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் சொல்லுங்களேன். புருஷனை தேடும் போதே பிரகாசமான புருஷனை தேடக்கூடாது. ஹலோ? அப்புறம் போ பிரகாசம் இழந்துடும். அது பேசுறது புரியுதா இல்லையா? ஆமாம், நிறைய பெண் பிள்ளைங்க அப்படி கனவு காணுதுங்க. கல்யாணம் பண்ணும்போது 1.5 லட்சம் இருக்கணுங்க கையில். டேக் ஹோம் வந்து 1 lakh, அட்லீஸ்ட் 1.5 lakhs. அப்புறம் ஒரு ஆடி காரு 1.5 கோடிக்கு. அப்புறம் தனி வில்லா இல்லைன்னா தனி இண்டிவிஜுவல் ஹவுஸ். அப்புறம் முக்கியமாக மாமனார் மாமியார் வீட்டில் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. டூ மச் ஆஃப் ட்ரபிள் அது. அப்புறம் வேறு என்ன வேணும்? 3 months ஒன்ஸ் என்ன எங்கேயாவது என்ன பண்ண வெளியே என்ன கொண்டு போகணும். அதோட தமிழ்நாடாக இருக்கக்கூடாது, லோக்கலாக இருக்கக்கூடாது. மணாலி அது மாதிரி தான் என்ன பண்ண, என்ன சிம்லான்னு என்ன பண்ணோம், இதுங்களெல்லாம் கொண்டு போயிட்டு அங்கே தள்ளி விட்டுருணும். பாடி கூட கிடைக்காது. 2 பேரும் ஃபோட்டோ எடுக்க போனோம், கால் தவறி என்ன பண்ணிடுச்சு, உழுந்து போச்சுன்னு சொன்னீங்கன்னா நாட்டில் ஒரு இது மிச்சம். இதெல்லாம் கொண்டாந்து ஊர்லேயும் நாட்டிலையும் விட்டிங்கன்னா இது மாதிரி டிவியில் பேசி எல்லாரையும் கெடுக்குதுங்க. அம்மா வாங்கின கடனை கட்ட முடியலன்றா ஒரு பொண்ணு பேசுது பாருங்க. ஏன் கல்யாணம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எப்படி நடக்கணும்? மண்டபம் தரையில் இருக்குது. இந்த அம்மாவுக்கு இறங்குறது எப்படி இறங்கணுமா? ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கணுமா? அதுக்கு மண்டபத்தில் பெரிய ஹோட்டலை போட்டு வைக்கணும். நீ ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் எங்கே தான் இறங்கி ஆகணும்? நீ தரையில் தானே இறங்கி ஆகணும். இதுதான் வெளிநாட்டிலலாம் கேட்கல, வேற எங்கேயா கேட்டால் கூட சரி பரவாயில்ல. வளர்ந்த நாடுகள் இண்டிவிஜுவலாக ஃப்ளைட்லாம் வச்சுருக்கிறான் அவன்லாம் அப்படின்னானே, அவனுங்களே வாயை மூடிக்கிட்டு இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறானுங்க. இது இந்த ஊரில் பிறந்துட்டு எங்கேருந்து வரணுமா இதுங்களுக்கு கல்யாணம் மண்டபத்துக்கு? வானத்துலேருந்து தான் இறங்குவேன். அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனால் மிச்சமாகன்றேன். இதுங்கெல்லாம் விட்டிங்கன்னா இதம்மா துண்டு இது எல்லாம் அதுதான் ஃபாலோ பண்ணி இதை ஃபாலோ பண்ணாது. எடுத்த உடனே லைஃப்பில் மேலே வந்துடணும். அஜித்து விஜய் தான். உள்ளே போய் பார்க்குறதே இல்லை. அவங்களோடலாம் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்குதா, வாழறாங்களா இல்லையான்ட்டு பார்க்குறதே இல்லை. இந்த 90s கிட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கலானுங்க இல்லையா? எனக்கு அப்புறம் பிறந்தவனுங்க பல பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறானுங்க. ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கல? என்னடா நல்லா படிச்சிருக்கிறானுங்க, வேலைக்கு போகிறானுங்க, ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாங்க, ஏன்டா கல்யாணம் பண்ணல? கல்யாணம் பண்ணி மாட்டிக்கிறாளுங்க. கேட்டால் முன்னாடி முடி இல்லையா? ஏன் முடி வச்சு அவனை ஏதோ ஃபேஷன் ஷோவில் ஏதோ நடக்க வச்சு சம்பாதிக்க போறியா? இல்லைங்க, 4 இடத்துக்கு வெளியே போகும்போது பெருமையாக இருக்கணும்ல. என்னத்த வெங்காய பெருமை? யார் பெருமையாக நினச்சானே சிறுமையாக நினச்சானே? கிறிஸ்தவ திருமணத்தானாலும் சொல்லி கொடுக்குது, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இவன் தான் வரப்போகிறான். முடியில்லாதவன் தான் கூட நிற்பான். ஹலோ?
கருப்பாக இருக்கிறதா கூட இருக்கும். புரியுதா இல்லையா? அதான் உனக்கு நல்லது. எந்த முடிவு பண்ணுதுன்னு சொல்கிறேன் நான். பிள்ளைங்களோட படிக்கிற பிள்ளைங்களோட சொல்கிறேன். டீச்சரே சொல்லிட்டாங்க, மக்கு நீ ஒன்றும் மண்டையில் ஏறாது, ஃபெயில் தான் இந்த வாட்டி. ஹலோ, அவள் தான், நீங்களாம் என்னத்தை படிக்க போகிற, உருப்பட போகிற. பேசுறது புரியுங்களா? அதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லும் போதெல்லாம் இந்த மைண்டில் ஒன்று வரணும், ஆதி முதலாய் தேவனாக இருக்கிறவர், ஹலோ, அல்பாவும் ஒமேகாவுமாக இருந்தவர், எனக்காக இந்த பூமியில் வந்தார், தம்முடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவன் மனுஷனுக்கு என்னவா இருக்கிறது? ஒளியா இருக்கிறது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறது. என்ன ஒளியா இருக்கிறது அது? இதை விசுவாசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகள் பிரகாசிப்பார்கள், உங்க புருஷன் பிரகாசிப்பாரு, உங்க மனைவி பிரகாசிப்பாங்க. லைஃபே பிரைட்டா இருக்கும். லைஃப் எப்படி இருக்கும்? இதை கொடுக்கறதுக்காக தான் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் உமேகமானவர், இவ்வளோ பெரிய பெருமைக்கெல்லாம் இருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். ஒவ்வொரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கப்படும்படியாக, என்ன பண்ணும்படியாக. நம்புறீங்களா நீங்கள் அதை? ஆமாம். அப்போ உங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்கணுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழும்பணுமா? உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறந்ததாக மாற்றிக்கொள்ளணுமா? நான் சொல்கிறேன், இந்த தேவனை நம்புங்கள். எந்த தேவனை நம்புங்கள்? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியும், எந்த மனுஷனுடைய நிலையும் மாற்ற முடியும். அவராலே ஆகாத கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுது. அப்படிப்பட்டவர் தான் உங்களை தேடி வந்தார். அப்படிப்பட்டவர் தான் தன்னை வெறுமையான கோலமாக்கி வந்தார். அவர் யுக யுகமாக இவரே ராஜா. நம்புறீங்களா நீங்க அதை? இன்றைக்கும் சிங்காசனத்தில் வீட்டு கொண்டிருக்கிறவர், இன்னைக்கும் உங்கள் உள்ளத்தில் ஆளுகை செய்யும்படியாக இருக்கிறார். இந்த இயேசு விசுவாசித்து பாருங்க. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் உங்களுடைய இரட்சகராய் மாறும் பொழுது நீங்களும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவீர்கள்? பிரகாசிப்பீர்கள். எல்லா இருளிலிருந்து வெளியே வந்துருவீங்க. எல்லா பிரச்சனையிலிருந்து கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க. ஒரு பெரிய நம்பிக்கை இந்த காலை நேரத்தில் உங்கள் உள்ளத்துல உதிக்கட்டும். அனைவரும் எழுந்து நிற்போம். ராஜாவே, வல்லமை நிறைந்தவரே, யெகோவா ராஜாவே, வல்லமை நிறைந்தவரே, யெகோவா ராஜாவே, வல்லமை ஆனாதி தெய்வமே, விலகி போ
உயர்ந்திடுதே. கடலலையின் உயரம் விட கர்த்தர் கடலலையின் உயரம் விட சேர்ந்து கர்த்தரை பாடி ராஜாவின் கொடியை கர்த்தர் முன் நம்மை தாழ்த்தி வணங்கி இயேசு நாமத்தின் வெற்றியை பாடுவோம். கர்த்தர் முன்னம் இயேசு நாமத்தின் யுக யுகமாக அவரே ராஜா மகிமையின் சிங்காசனத்தில் நம் யுக யுக சிங்காசனத்தில் நம் ராஜா அவர் வல்லவர் சர்வ வல்லவர் ஆளுகை மகிமை உடையவரே என்றுமே ராஜா யுக யுகமாக அவரே ராஜா மகிமையின் சிங்காசனத்தில் நம் ராஜா யுக யுகமாக அவரே ராஜா மகிமையின் சிங்காசனத்தில் நம் ராஜா சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் ஆளுகை மகிமை உடையவரே என்றுமே ராஜா. உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே. உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே. உம் அரசு வருக ராஜா என் தந்தையே. உம் அரசு வருக ராஜா என் தந்தையே. வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா
இயேசு ராஜா உமக்கு அல்லேலூயா. எங்கள் இயேசு ராஜா உமக்கு அல்லேலூயா. எங்கள் இயேசு ராஜா உமக்கு அல்லேலூயா. எங்கள் இயேசு ராஜா உமக்கு அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா 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 அல்லேலூயா. ஓசன்னா. ஜெபிப்போம். எங்கள் அன்பு இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிறப்பின் நாளிலும் உம்மை நன்றியோடு கூட உம்மை பாட ஆராதிக்க துதிக்க நீ தந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கேட்ட வார்த்தைகளின்படியே நீர் எங்களுடைய ஆதி முதலாயிருக்கிற தேவன், எங்களை மீட்கும்படியாக வந்தவர். நீர் முதற் பேரானவர். நீர் எங்களை முதற் பேரானவர்களாக மாற்றும்படி வந்தவர். உமக்குள் இருந்த ஜீவன் எங்களுக்கு ஒளியாக இருக்கிறது. அப்படி ஜீவனை எங்களுக்காக சிலுவையிலே கொடுத்து அதன் மூலமாக ஒவ்வொரு மக்களையும் வாழ்வளிக்கிறவர். விசுவாசிக்கிற நம்பி வருகிற ஒரு மக்களையும் நீர் வெட்கப்பட்டு போக விடுகிறதே இல்லை ஆண்டவரே. வாழ்வளிக்கிறவர். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக நீர் வந்தீர். அந்த ஒளி எங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறது. அது முதற் பேரானவருடைய ஒளி. அது ஆண்டவராக இயேசுவின் ஒளி. அது ஆதி முதலாக இருக்கிறவருடைய ஒளி. அது உலக தோற்றத்துக்கு முன்பதாக இருக்கிறவருடைய ஒளி. அது சர்வ வல்லமையுள்ள ஒளி. அது அந்த ஒளியினால் உள்ளங்கள் வாழ்க்கைகள் மாற்றப்படட்டும், குடும்பங்கள் நிறையப்படட்டும், வாழ்க்கையில் வெற்றியும் வாழ்வும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துமஸ் நாளிலே உள்ளங்கள் மகிழ்ச்சியினாலும் நம்பிக்கையினாலும் திளைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்க்கைகள் உருவாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். மண்ணில் சமாதானம், விண்ணிலும் மகிழ்ச்சி, என்றென்றும் ஜோலிக்க நம் மன்னன் பிறந்தார். மண்ணில் சமாதானம், விண்ணிலும் நம் மன்னன் பிறந்தார். ஓ பிறந்தார், பிறந்தார், கிறிஸ்து பிறந்தார். விண்ணிலும் மண்ணிலும் பிறந்தார், பிறந்தார், கிறிஸ்து பிறந்தார். விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. ஓ பிறந்தார், பிறந்தார். பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார், 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 விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க, என்னாலும் மகிழ நம் இயேசு பிறந்தார். பிறந்தார், பிறந்தார், கிறிஸ்து பிறந்தார். விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. ஓ இந்த விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. இந்த விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas
and a happy new year, and a happy new year, and a happy new year. We wish you a Merry Christmas and a happy new year. God bless you. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை இதோடு கூட நிறைவாகிறது. இன்று மாலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலை உங்களுக்கு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியானது நடைபெறும். அதனால் தவறாமல் வந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாவரையும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க புரோஜனத்திற்காக. சரி, இப்பொழுது உங்களுக்கு இந்த கேக் வழங்கப்படுகிறது. நீங்கள் சாப்பிட்டுட்டு பின்பதாக நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
Thank you.